லூக்கா எழுதின சுவிசேஷம். The Gospel of Saint Luke, முதலாம் அதிகாரம். first chapter. லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 30th verse to 33rd verse. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது என்றான். And the angel said unto her, Fear not, Mary, for thou hast found favor with God, and behold, thou shalt conceive in thy womb, and bring forth a son, shalt call his name Jesus. He shall be great, shall be called the Son of the Highest, and the Lord God shall give unto him the throne of his father David. He shall reign over the house of Jacob forever, and of his kingdom there shall be no end. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Loving Lord, we thank thee graciously. வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உம்முடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். We commit the portion that we have read into thy hands, O இந்த Lord. வசனத்தின் கரத்தில் ஏடும். Lord, take these words into thy ஆசீர்வதியும். hands. Bless it, O Lord. உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாக இங்கேயும் தூரடங்களிலேயும் உட்கார்ந்திருக்கிற மக்கள் மேல் உம்முடைய வசனத்தினால் உண்டான ஆசீர்வாதங்கள் பூரணமாய் பலிக்கும்படி அடியான் ஜெபிக்கிறேன். I pray that the blessings of the verse may not only go here but all those who view the verse. அடியானை இரத்தத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளும். Lord, keep us in thy blood. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாயிருப்பதாக. The words of my mouth and the meditation of my heart, let it be acceptable. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இது நம்முடைய ஆண்டவராய் இயேசுவினுடைய கிறிஸ்து பிறப்பை குறித்து உள்ள ஒரு தியான கூட்டம். It's a meditation regarding the birth of Jesus. பொதுவாக போதகர்களுக்கு ரொம்ப கஷ்டமான நேரம் என்னன்னா அந்த பண்டிகை நாட்கள் தான். So preachers find it very difficult on these days. ஒரு செய்தியானால் வேதத்தில் எல்லா பகுதியிலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பிறந்த நாளுக்கும் இறந்த நாளுக்கும் ரொம்ப கஷ்டம் என்னன்னா அந்த இருக்கப்பட்ட சப்ஜெக்டில் தான் எடுக்க வேண்டியிருக்கு. So if it's a message, they can go hither and thither. Whereas for birth and death, they got to concentrate on the selected verses. நான் நினைக்கிறேன் இது என்னுடைய 43வது கிறிஸ்மஸ் செய்தி நினைக்கிறேன் இந்த சபைக்கு. I believe it's a 43 புது கிறிஸ்மஸ் செய்தியை நான் கொடுக்கணும். So this is the 43rd message that I ought to give you. கர்த்தர் கிருபை தருவாராக. May the Lord grant his grace. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதி, the portion that you have now read, என் ஆண்டவராய் இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாக, even before my Lord Jesus was born, அவரை பெற்றெடுத்த தாயாகிய மரியாளுக்கு தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. and this is a prophetical message given to Mary, the mother of இன்னும் Jesus. இயேசு தாயினுடைய வயிற்றிலே உருவாகவில்லை. Jesus was not conceived in the mother's womb. அதற்கு முன்பதாக இந்த இயேசுவை பற்றி இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டன. Even before that, these words were spoken regarding Jesus. நீ ஒரு குமாரனை, உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும், A son would be born. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். You shall call his name Jesus. அவர் பெரியவராயிருப்பார். He shall be great, அவர் உன்னதமானவருடைய குமாரன் and எனப்படுவார். shall be called the Son of the Highest. தேவன் அவருக்கு சிங்காசனத்தை கொடுப்பார். And the Lord God shall give unto him the அவர் throne, என்றென்றைக்கும் அரசாளுவார். and he shall reign forever and ever. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. And of his kingdom there shall be no end. இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் வாசித்தீர்களானால் ஆச்சரியமா இருக்கிறது. Read all these incidents, it's amazing. நான் அதிலே ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் வற்புறுத்த I விரும்புகிறேன். would like to enforce only one word, அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார். and he would reign forever. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of ஒரு God. குழந்தை பிறக்கும் முன்பதாகவே Even before the birth of the baby, அந்த குழந்தை என்ன செய்ய போகிறது என்பதை இந்த உலகத்துக்கு அறிவித்தார். as to what the child would do, he informed this world. அவர் அரசாளுவார். He would reign. இந்த ஒரு வார்த்தை என் இருதயத்தை மிகவும் சந்தித்தது. This word touched my heart. அவர் பிறப்பதற்கு முன்பதாக இந்த தேவ தூதன் மாத்திரம் அல்ல, Even before his birth, not only the angel of God, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன்
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரும் பொழுது, when God brought the children of Israel from bondage, அவர்களை கானானுக்கு நேராக நடத்தினார். and when he led them towards Canaan, அவர்கள் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். and they were victorious in all their encounters. அப்பொழுது இவர்களை ஜெயிக்க முடியாது என்று அறிந்த மோவாபிய ராஜா இவர்களை சபிக்கும்படியாக தூர தேசத்திலிருந்து ஒரு குறிகாரனை கூப்பிட்டான். The king of Moab, knowing pretty well that he cannot destroy this nation, called a soothsayer. அதிகமான பணம் கொடுத்து அவனை கூப்பிட்டான். And having bribed அவன் ஜனங்களை சபிக்கும்படியாக he அழைக்கப்பட்டான். was called to curse the people. ஆனால் அவன் கடைசியாக சாபத்தை சொல்லுவதற்கு பதிலாக Instead of cursing the people, அவர்களை ஆசீர்வதித்தது மாத்திரம் அல்ல, not only he blessed the இந்த people, ஜனங்களுடைய வருங்காலத்தையும் அவன் அறிவித்தான். and he also informed about the future regarding நீங்கள் this nation. எண்ணாமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் Numbers 24, 19 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், verse 19. யாக்கோபில் இருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். இந்த ஜனங்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஜனங்களை சபிக்க வந்தவன், One who came to curse the people, இந்த யாக்கோபில் இருந்து ஒருவர் எழும்புவார், one would rise up from Jacob, அவர் ஆளுகை செய்வார். and he would rule the nation. இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாக, Before the birth of Jesus, இயேசுவினுடைய பிறப்பை குறித்து பல நூறு வருஷங்களுக்கு முன்பதாக hundreds of தேவனை years, அறியாத ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் குறி சொல்லுகிற ஆவி உள்ளவன் யாக்கோபிலே இருந்து ஆளுகிறவர் வருவார். an idolater, one who worshipped idols, said, out of Jacob shall come he that shall have இயேசு இந்த dominion. உலகத்திலே பிறந்த பொழுது When Jesus was born in this world, கிழக்கிலே இருந்து சாஸ்திரிகள் அவரை பார்க்க வந்தார்கள். and the wise men came from the east. நீங்கள் மத்தேயு 2 அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசித்தீர்களானால், So if you read Matthew 2, அவர்கள் ஏரோதினிடத்திலே வந்து கேட்கிறார்கள், they came to Herod and asked, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? where is the newborn king of the Jews? அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டு பணிந்து கொள்ள வந்தோம். We have seen his star and we have come to bow and தேவனுடைய worship him. பிள்ளை இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறது. The child is now only born. ஆனால் அவர்கள் தூரம் வந்திருக்கிறார்கள். They have come afar off. அந்நிய தேசத்திலிருந்து வந்து சொல்லுகிறார்கள், They come from a strange land. யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறவர் எங்கே? Where is he who is born king of the நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம். Jews? We have come to worship him. அப்படியானால் ஒன்று தெரியும், பிறந்திருக்கிற குழந்தை சாதாரணமான குழந்தை அல்ல, அது ராஜரீகம் உள்ளது, ஆளுகை செய்யக்கூடியது. The child that is born is not a common child, but a child that would have dominion. உடனே ராஜா கலங்குகிறான், பயப்படுகிறான். The king is troubled and fierce. அந்த ராஜா உடனே கேட்கிறான், Immediately the king is asking him, இது என்ன இது? what is this? அங்க வேதம் படித்தல் இருக்கிறார்கள். There are the learned people. மேல பிள்ளைங்க செய்தியை கவனிங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. உடனே அந்த ராஜா கேட்கிறான், Immediately the king is asking, இது என்ன இது? யூதருக்கு ராஜா வந்திருக்கிறார்கள். what is this we hear about the king of the Jews? அவங்க உடனே வேதத்தை ஆராய்ச்சி பண்ணல, They never searched the scripture. வேதத்தை மனப்பாடம் வச்சிருக்கிறாங்க. They had memorized the scripture. அவர்கள் சொல்லுகிறார்கள், And they say, ஒரு அவர் பெத்லகேமிலே பிறப்பார். he would be born Bethlehem. ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. Already it has been prophesied. அவர்கள் பழைய ஏற்பாட்டிலே உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை மேற்கோள் காட்டினார்கள். And they show the prophecy that was there in the old. மீகா 5 அதிகாரம் 2 வசனத்தை நீங்கள் வாசித்தால், Micah 5:2, எப்பிராத்தாய் எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் நீ சிறியதாய் இருக்க. ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியது. you are the least among the thousands. யூதாவிலே 1000 ஊர்கள் இருக்கிறது. There are the thousands of people. அந்த 1000 ஊர்களிலே நீ சின்ன ஊர், ஒரு சின்ன கிராமம். And amidst the thousands of cities, நீ சிறியதாய் இருந்தாலும் உன்னை ஆளுகிறவர், இஸ்ரவேலை ஆளுகிறவர் இங்கிருந்து புறப்படுவார். one that is to rule Israel would be born here. அப்படியானால் இயேசு பிறப்பதற்கு ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு எங்கே பிறப்பார் என்பதை அறிவித்தான். 700 years before Jesus was born, he claimed as to where Jesus would be born. பல நூறு வருஷங்களுக்கு முன்பதாக யாக்கோபை இந்த சந்ததியிலே இருந்து, யாக்கோபின் சந்ததியிலிருந்து ஆளுகிறவர் வருவார்.
And he said, out of Jacob shall one come who would have dominion over the 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் எந்த ஊரிலே பிறப்பார்? 700 years back, as to which city he would be born. அவர் பிறக்க போகிற சந்ததி அறிவித்தார்கள். They showed him the creed and அவர் பிறக்க போகிற ஊரை அறிவித்தார்கள். the place as to where he would be born. அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை தானியேல் அறிவித்தார். And Daniel explained as to how his kingdom would தானியேல் be. 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் Daniel 7:27. கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய ராஜ்யம் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும். ராஜ்யத்தை பின்னால வரப்போகிற ராஜ்யத்தை அறிவிக்கிறார். His kingdom is an everlasting kingdom. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். His kingdom is an everlasting அவருடைய ஆளுகை நித்தியமானது. And all his dominion சகல ஜனங்களும் அவரை சேவிப்பார்கள். And all people would serve him. அவர் எங்கிருந்து வரப்போகிறார்? Where would he come? அவருடைய எங்கிருந்து புறப்பட போகிறார்? Where from he would start? எப்படிப்பட்ட ராஜ்யத்தை அவர் சேவிக்க போகிறார்? What sort of a kingdom he would serve? அவர் வெளிப்படுத்தின புதிய ஏற்பாட்டுக்கு வருவீர்களானால், if you come to the new அவர் ஸ்தாபிக்க போகிற ராஜ்யம் இனிமேல் வரப்போகிற சம்பவங்களை இயேசு அந்த யோவானை காட்டின பொழுது, when Jesus showed John as to the வெளிப்படுத்தல் future, 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஏழாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். அல்லேலூயா. எவ்வளவு காலம் ராஜ்யபாரம் பண்ணுவார்? how long would he rule? சதா காலங்களில் ராஜ்யபாரம் பண்ணுவார். Forever and ever Christ would rule. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இது ஒரு எதேச்சையாய் நடந்து விட்டதல்ல. It's not something incidental. இயேசு ஏதோ பிறந்தார், Jesus was இயேசு ஏதோ உபதேசித்தார், Jesus அற்புதங்களை செய்தார், he performed miracles. அதனாலே அவர் ஆளுவார் என்று எதிர்பார்க்கல. Not because of that he would rule. அவர் பிறப்பதற்கு முன்னும், even before he was அவர் born, பிறந்த பொழுதும், even when he was born, அவர் இனி வரப்போகிற காரியங்களையும் and of incidents that ought to take place, பரிசுத்தவான்கள் அறிவித்த பொழுது when the saints அவரை prophesied, ராஜாவாக அறிவித்தார்கள். they informed him as a king. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அவருடைய ஆளுகை அனாதி காலத்து உடையது. His dominion would be everlasting. அவருடைய புறப்படுதல் அனாதி காலத்தில் உள்ளது. And his proceeding will be everlasting. இந்த ஆளுகை அல்லது இந்த தேவனுடைய ராஜ்யம், the kingdom of God, என்பதை குறித்து நான் யோசித்தேன். I considered. வெளிப்படுத்தலில் சொல்லப்படுகிறது, spoken revelation, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். His kingdom is an everlasting kingdom. பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை ஆளுவார்கள். And the saints would rule the kingdom. ஒன்றை நான் தாழ்மையாக சொல்லுவேன், I will tell you humbly, ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. a kingdom is going to come. நித்தியமான ராஜ்யம் வரப்போகிறது. An eternal kingdom is going to come. அது ராமராஜ்யம் அல்ல, அது கிறிஸ்துவின் ராஜ்யம். It's not the kingdom of Rama, but the kingdom of Christ. அது அழியாத ராஜ்யம். It's a kingdom that will never be destroyed. நித்தியமான ராஜ்யம். An eternal and everlasting தேவனுடைய kingdom. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஏன் அது நித்தியமான ராஜ்யம் என்று சொன்னால், why it's spoken about the everlasting மூன்று kingdom? காரியங்களை நான் கவனித்தேன். உயிர்த்தெழுதல் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே On the day of Christmas, அவர் அரசாளுவார் என்கிற காரியத்தை நான் திட்டமாய் I can say clearly that he would have dominion. முதலாவதாக first, தானியேல் 3ஆம் அதிகாரம், book of Daniel, 4ஆம் அதிகாரம், 4th chapter, 3ஆம் வசனம். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு அவருடைய அடையாளங்கள் எத்தனை அற்புதமும் அவருடைய மகத்துவம் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை. அவருடைய ஆளுகை, அந்த வார்த்தையை முக்கியப்படுத்த விரும்புகிறேன். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக இருக்கு. His dominion is from generation to generation. அவர் 5 வருஷம் ஆள போறவர் அல்ல. Not that for அவர் 50 வருஷம் ஆள போறவர் அல்ல. Not that he would rule for 50 years. அவருடைய ஆளுகை
தலைமுறை தலைமுறையாக இருக்கும். His dominion is from ever to ever, from தேவனுடைய generation to நாமத்துக்கு generation. மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இவன் எந்த சந்தர்ப்பத்திலே சொன்னான் என்று சொன்னால் What was the circumstances தேவனுடைய நாமத்துக்கு behind? மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்கள் முந்தின அதிகாரங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் Read the earlier chapters. அங்கே சொல்லப்படுகிறது, It said, அவன் நேபுகாத்நேச்சார் ஒரு ராக்காலத்திலே ஒரு சொப்பனத்தை கண்டான். Nebuchadnezzar dreamt a dream இந்த during the night சொப்பனத்தை hours. காணும்படியாக அவன் நேரிட்ட பொழுது இதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள அவன் விரும்பினான். He wanted to know the meaning thereof. யாரும் சொல்ல முடியல. None were able to explain. கடைசியாக தானியேல் அர்த்தத்தை விளக்குகிறான். Ultimately, Daniel gives the ஒரு பெரிய சிலையை கண்டீர், தலை பொன்னாய் இருந்தது, there was a great statue அதனுடைய that was புயங்களும் gold, மார்பும் வெள்ளியாய் இருந்தது, and his chest was, அதனுடைய வயிறு பகுதி வெண்கலமாய் இருந்தது, and the belly was brass, அதனுடைய கால் பகுதி இரும்பாய் இருந்தது, feet was made of iron, அதனுடைய பாதங்கள் இரும்பும் மண்ணும் கலந்ததாய் இருந்தது. feet was mixed with clay and iron. இவைகள் எல்லாம் விளக்கி Having explained ஒவ்வொரு உலோகமும் ஒவ்வொருடைய ராஜ்யமாக அவன் விளக்கினான். And he was able to explain them as each and every kingdom. பொன்னான தலை நீர், The golden head, உம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவு வரும். an end would come to your kingdom. அடுத்தது மேதியா பெர்சியா, The kingdom of அதுக்கு Media முடிவு and வரும். Persia, it would end. அடுத்தது கிரேக்க சாம்ராஜ்யம், The Greek, அதற்கு முடிவு வரும். the kingdom would end. அடுத்தது ரோம சாம்ராஜ்யம், Roman Empire, அதற்கு முடிவு வரும். that would come to an end. எல்லா ராஜ்யத்துக்கும் முடிவு வரும். An end to all the kingdoms. ஆனால் கடைசியாக Finally, கையால் பெயர்க்காத ஒரு கல் ஒன்று புரண்டு வரும். a stone not இந்த made of சிலையின் மேல் மோதி இது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். it will crush and break the statue. இது would என்றென்றைக்கும் abide. ஆள். இந்த நேபுகாத்நேச்சார் இப்பொழுது சொல்லுகிறான், Nebuchadnezzar now says, என் ராஜ்யத்துக்கு முடிவு வந்துரும். an end would come to my kingdom. கிரேக்க ராஜ்யத்துக்கு முடிவு வந்துரும். An end would come to the kingdom of Greece. இதெல்லாம் சரித்திரபூர்வமாக உண்மையாக நடந்தது. Historically, it was proved that all பாபிலோன் ராஜ்யத்துக்கு முடிவு வந்தது. the kingdom of Babylon ended. மேதியா பெர்சியா ராஜ்யத்துக்கு முடிவு வந்தது. An end came to the kingdom of Media and கிரேக்க Persia. ராஜ்யத்துக்கு முடிவு வந்தது. An end came to the Greece. தீர்க்க kingdom of Greece. தரிசனங்கள் சரித்திரபூர்வமாக நிறைவேறின. Prophecies were fulfilled historically. ஒரு காலத்திலே வெற்றி கொடி நாட்டினவர்கள் ராஜ்யம் முடிந்தது. Once those who were flying the flags, their end ஏனென்றால் came. Why? வல்லமையாய் ராஜ்யபாரம் பண்ணினவர்கள் மரித்தார்கள். Those who ruled mightily, they died. தங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மற்றவர்களை கொன்றார்கள். As long as they were alive, they killed and destroyed others. நீங்கள் உலக சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். Read the history of this world. எந்த சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாலும் Whenever an empire, kingdom அநேக was established, ஆயிரங்களை கொன்று குவித்து ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்திலே தான் சாம்ராஜ்யங்களை ஸ்தாபித்திருக்கிறார்கள். they killed several thousand, shed blood upon the blood. They built. அடுத்தவர்கள் ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் மேல் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். Shedding the blood of others, they were able to establish the kingdom. பட் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரே ஒரு சாம்ராஜ்யம் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ஸ்தாபிக்கப்பட்ட ஒரே ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யம். Only one kingdom established by the blood of one who sacrificed, the kingdom of Christ and none else. ஒரு பெரிய ராஜா சொன்னான், A great king said, நானும் ஹிட்லரும் ஒரு I பெரிய சாம்ராஜ்யத்தை அதிகாரத்தினால் நாங்கள் செய்தோம். So one was named Hitler. He பெரிய ruled, ராஜ்யங்களை நாங்கள் கட்டினோம். and they built several empires. நெப்போலியனும் ஹிட்லரும் ராஜ்யங்களை ஸ்தாபித்தார்கள். Napoleon and Hitler, they formed kingdoms. அவங்க சாகறதுக்கு முன்னாலே சாம்ராஜ்யம் உடைஞ்சு நொறுங்கி போயிடுச்சு. Before they could die, the kingdom was destroyed. அவன் சொன்னானா, He said, ஒரு அன்பினால் ஒரு ராஜ்யத்தை நசரேயன் கட்டி எழுப்பி இருக்கிறார். a Nazarene would build the kingdom out of love. அந்த ராஜ்யத்தை அழிக்கவே முடியல. Nobody could destroy that kingdom. ஏனென்றால் You know why? அவருக்காக ஜீவனை கொடுக்க கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் இருக்கிறார். There are several millions who are there to shed, give their life for him. இந்த ராஜ்யம் தலைமுறையாக This dominion would be for 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தோன்றின அந்த கிறிஸ்தவத்தை அழிப்பதற்கு எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள், ராஜ்யங்கள் எழும்பின, அவைகள் அழிந்தன. பட் இதை அழிக்க முடியவே இல்லை. For the past 2000 years, several kings rose up, kingdoms rose up to destroy this kingdom. They were unable to. ஏனென்று You know கேட்டால் why? ரோமர் 14 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்பீர்களானால், Romans 14. மரித்தோர் மேலும்
ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் அல்லது ஆளுகை செய்கிறவராய் இருக்கும்படிக்கு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். That Christ died and rose and revived, that he might be Lord both of the dead and the living. நம்முடைய ஆளுகை செய்கிறவர் யார்? Who is he who rules? அவர் மரித்தார், He died, அவர் எழுந்தார், rose up, அவர் பிழைத்திருக்கிறார். and he revived. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பிறந்தார்கள், ராஜ்யங்கள் எழும்பின, ராஜ்யங்களை ஸ்தாபித்தார்கள். Many men were born, they built kingdom, and they did several mighty அவங்க works. மரிச்சாங்க, அதோடு முடிஞ்சது. When they died, everything ended. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய கிறிஸ்தவத்துக்கு மாத்திரம் தான் 3 நாள் இருக்கு. Only for இயேசு பிறந்த நாளுக்கு ஒரு லீவ் இருக்கு. the birth of Christ, this இயேசு இறந்த நாளுக்கு ஒரு லீவ் இருக்கு. day when Christ was dead. அதே வேளையில இயேசு உயிர்த்தெழுந்த நாளுக்கு ஒரு லீவ் இருக்கு. When Jesus rose up again, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் 2 நாள் தான் இருக்கு. ஒன்னு பிறந்த நாள், ஒன்று இறந்த நாள். But for others, only 2 days. The day he was born and the day he was dead. எத்தனை சாம்ராஜ்யங்களை ஸ்தாபிச்சிருக்கலாம், எவ்வளவு பெரியவரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்கலாம். பிறந்தா இறந்தா முடிஞ்சான். They would have established and planted several kingdoms. They were born and இயேசு மரித்தவர் மாத்திரமல்ல, எழுந்தவர் மாத்திரமல்ல. நிறைய பேர் எழும்புறாங்க. லாசர் எழும்பினான். Not only he died, not only he rose. எத்தனை பேர் இயேசு எழுப்பினார். And Jesus revived. எழும்புறாங்க, திரும்பவும் மரிச்சாங்க. All those people rose up. ஆனால் என் ஆண்டவராய் இயேசு, but my Lord Jesus, உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, not only he rose உயிரோடு up alive, எழுந்த இயேசு என்றென்றைக்கு மரிப்பதே இல்லை. Jesus who rose up alive, அவர் never ever died. அவர் பிழைத்திருக்கிறார். He is alive forever and அவர் ever. ஜீவனோடு இருக்கிறார். He is there in life. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, The word of God says, இந்த ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாக ராஜாவாய் இருப்பார். so he would be king forever and அவருடைய ever. ராஜ்யம் நித்திய ராஜ்யமாய் இருக்கும். And his dominion would be from everlasting to everlasting. Hallelujah. ஆகையால்தான் Therefore, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக மோசேயிடத்திலே ஆண்டவர் சொன்னபோது, the Lord spoke to Moses to deliver the people of நான் Israel. ஆபிரகாமின் தேவன், I am the God of நான் Abraham, ஈசாக்கின் தேவன், God of Isaac, நான் யாக்கோபின் தேவன், God of Jacob. அவருடைய உடன்படிக்கையை நான் நினைத்திருக்கிறேன். So I stay with the promises. நீ போய் அவரிடத்துல பேசு. You ought to go and speak. மோசேக்கு ஒரு டவுட் வந்துச்சு. Moses had a doubt. ஆபிரகாம் செத்து போயிட்டாரு, Abraham is dead, ஈசாக்கு செத்து போயிட்டாரு, Isaac is dead, யாக்கோபு செத்து போயிட்டாரு. Jacob is இவர் also dead. அவங்க தேவன் சொல்றாரு. And he says that he is a dead இப்போ God of the dead. ஒரு கேள்வி கேட்டான். Now he is asking a question. ஆண்டவரே, Lord, நான் போறேன், okay, I proceed. அந்த ஆளு ராஜா உன்னை அனுப்புற ஆளுக்கு பேர் என்னன்னு கேட்டா, If the king is asking as to who உங்க sent, தேவனுக்கு பேர் என்ன, what's the name of your God? உங்ககிட்ட கேட்டா என்னெல்லாமோ பேர் 10,000 பேர் சொல்லிருவீங்க. You would say ஆனா 10,000 இயேசு என்ன names. பேர் சொன்னார்? தேவன் என்ன பேர் சொன்னார் You know தெரியுமா? what was the name God? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் The book of Exodus. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், அதற்கு Exodus தேவன் 3:14. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று இருக்கிறவராகவே இருக்கிறேன், I am that I am. இருக்கிறேன் என்று சொன்னவர் He என்னை that said that I am. உங்களிடத்திற்கு பேர் அனுப்பினார். என்னையா? பேர் என்ன? What is his name? இருக்கிறவராகவே இருக்கிறப்பா. I am that I am. இருக்கிறேன் என்று சொன்னவர் அனுப்பினார். I am has sent thee. நம்ம unto ஆண்டவர் you. யாரு? Who's my Lord? ஆபிரகாமின் தேவன், God of Abraham, ஈசாக்கின் தேவன், God of Isaac, யாக்கோபின் தேவன். God of Jacob. இந்த மாதிரி உங்ககிட்ட சொன்னவங்க சொல்றாரு, உங்க தாத்தாவை தெரியும், I know your grandfather, உங்க அப்பாவை தெரியும், I know your father, உங்க தாத்தாவுக்கு தாத்தா தெரியும், அப்பா தெரியும் great grandfather. அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா If somebody says so, அவர் எப்படி இருப்பாரு? how would he be? ஆ? ஏங்க நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியும், I say, I know you, உங்க அப்பாவை தெரியும், I know your father, உங்க அப்பாவுக்கு அப்பாவை தெரியும் I know your grandfather. அப்படின்னு நான் சொன்ன நான் யாரா இருப்பேன்? So who would I be? ஆ? குடு கிழவனா இருப்பேன். Probably I would be a very, very மூணு old தலைமுறை man. பார்க்கணும்னா எனக்கு என்ன வயசு ஆடி குச்சி ஊனி காடு. அதனால தான் சொன்னாரு, இருக்கிறவராகவே இருக்கிறப்பா, He said, I am that I am. நான் இருக்கிறேன். I am. உங்க தாத்தா போயிட்டாரு, Your grandfather's gone, உங்க அப்பா போயிட்டாரு, your father's உங்க gone, முற்பிதாக்கள் எல்லாம் போயிட்டாங்க, ஆனா all நான் your இருக்கிறேன். forefathers are gone. எப்படி இருக்கிறாரா? How? இருக்கிறேன். I அப்படின்னா am. எப்படி இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, How is he? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகுது. be to the name of God. சிலர் என்கிட்ட ரொம்ப ஆச்சரியமா கேட்பாங்க, Some would ask me, "பாஸ்டர்,
உங்களை பார்த்து 30 வருஷம் ஆச்சு. Pastor, it's 30 years since I have seen you. அப்படியே இருக்கிறீங்களே. You remain as you are. கடுபற்ற போதியா? நான் அப்படியேவா இருக்கிறேன்? Am I like that? இல்ல இல்ல. No, not அவர் so. சொல்றாரு எல்லாம் போகன்றக்க சொல்றாரு. He's just telling 30 வருஷத்துக்கு முன்னாலே முடியெல்லாம் கருகருன்னு நல்லா அழகா இருந்துச்சுங்க. மொட்டையா போச்சு. 30 years back my hair was black, but now I've started balding. பல்லு செத்து பல்லு. My teeth is also. ஒருத்தர் என்ன பாஸ்டர் இல்ல ஒரிஜினல் கேட்டா இல்ல பிரதர் இடையில இருக்கு பிரதர். So one asked whether the teeth are original. I said no, it's not so. எல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னால இருந்ததெல்லாம் இப்ப இல்லங்க. Whatever முடி was வெள்ளை ஆயிடுச்சு. has become white. உடம்பு பலவீனம் ஆயிடுச்சு. The body has become எல்லாம் ஒரு weak. மாற்றம். எவ்வளவு காலம் இருப்பாங்க இருக்க மாட்டேன். இருந்தா எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருந்தாரு போயிட்டாரு. So they say there was a pastor for us, now தேவன் யார் தெரியுமா? you know who's God. இருக்கிறவராகவே இருக்கிறார். He is as he is. அவர் எப்படி இருக்கிறார்னா How is he? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் James first chapter 17ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 17 நன்மையான எந்த ஈவும் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதா இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு எந்த மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. 1000 வருஷத்துக்கு முன்னால பார்த்தாலும் அவர் நல்ல இளமையா தான் இருந்தாரு. So 1000 years back he was young. அதே மாதிரி தான். No change. Even now ஒரு சேஞ்ச் இல்ல. No change. No முடியிலேயும் சேஞ்ச் இல்ல, பல்லுலயும் சேஞ்ச் இல்ல, பொக்கையிலேயும் சேஞ்ச் இல்ல, எதிலேயுமே சேஞ்ச் இல்ல. No change in anything. அன்றைக்கு ஆபிரகாம் பார்த்த மாதிரியே இன்றைக்கு இருக்கிறார். The way Abraham saw him, likewise he's still present. இன்றைக்கு சில கையாலாக சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இயேசுநாதர் அற்புதம்லாம் அப்போஸ்தலருக்கு ஆச்சேதா. இப்போ ஒன்றும் செய்ய மாட்டார். So Jesus performed miracles during the time of தானியேலின் தேவன், He's the God of Daniel, மோசேயின் தேவன், God of Moses. அந்த தேவன் இருக்கிறவராகவே இன்றைக்கும் இருக்கிறார். That God is alive even as he is. அவர்ல எந்த மாற்றம் இல்லை. There isn't any change. அவர் வல்லமை மாறி போகவில்லை. So his அவர் வார்த்தை மாறி போகவில்லை. his words have not changed. எந்த கிரியையும் மாறி போகவே இல்லை. None of his work has changed. இருக்கிறவராகவே அப்படியே மாற்றம் இல்லாமல், எந்த விதமான சேஞ்ச் இல்லாமல், என்றைக்கு அவர் ஆதியில எப்படி இருந்தாரோ அந்தம் வரைக்கும் அப்படியே இருப்பார். He is as he is, even as he was in the beginning, so is he. நீங்கள் மாறலாம், You could change. தலைமுறைகள் மாறலாம், Your generation would change. தலைமுறைகள் கடந்து போகலாம். Generation must pass எத்தனை away. தலைமுறைகள் மறைந்து போனாலும் Several generations மாறாத may pass away. மகிமையான மறவாத தேவன் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். Unchanging God remains even as he is. அன்றைக்கு ஆபிரகாமோடு இருந்தது போல, Even as he was with அன்றைக்கு Abraham, ஈசாக்கோடு இருந்தது போல, even as he was with அன்றைக்கு Isaac, மோசேயோடு இருந்தது even போல, as he was with Moses, அன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்களோடு இருந்தது போல, even as he was with our forefathers, இன்றைக்கும் நான் இருக்கிறேன். even today I am. அவர் மாறாதவர் மாத்திரமல்ல, Not only he, வேதம் that's not சொல்லுகிறது, changed. அவரிலே வேற்றுமையான நிழலும் இல்லை. There isn't any variableness in him. வேற்றுமையான நமக்கு பாருங்க, நம்ம மனுஷன் தானே. We are men. காலையில 7 மணிக்கு வெளியே வாங்க. 7 o'clock you come out in the morning. நீங்க சூரியனுக்கு எதிரில வந்தீங்கன்னா, When you come before the sun, நீங்க பின்னால திரும்பி பார்த்தா, if you look back, நீங்க 5 அடி இருந்தா உங்க நிழல் வந்து உங்களை விட பெருசா இருக்கும். your shadow would be taller than you. நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க. You would be a tall man. எப்போ? காலையில 7 மணிக்கு. Early morning at 7 o'clock. அப்புறம் மணி ஆக ஆக நீங்க சின்ன ஆள் ஆயிட்டே வருவீங்க. Then as the day proceeds, you become short. 12 மணி ஆச்சுன்னா, When it's 12 நீங்க o'clock, ஒரிஜினல் ஆள் ஆயிடுவீங்க. you become an original man. அப்புறம் வெயில் வர வர கொஞ்சம் முன்னால வளர்ந்துகிட்டே வருவீங்க. As the sun increases, you go forward. சாயங்காலம் ஆக ஆக சூரியன் மந்தமாக நீங்க வளர்ந்துகிட்டே வருவீங்க. When the sun sets, you grow taller. ராத்திரி ஆனா உங்க நிழல் இல்லாமலே போயிடும். So when night falls, there isn't any அப்போ shadow. நிழல் நேரம் ஆக ஆக பகலிலே ஒரு விதமா இருக்கிறது, Shadow changes during the daytime. சாயங்காலத்துல ஒரு விதமா இருக்கிறது, Evening it's different. ராத்திரில இல்லாமலே போய் விடுகிறது. Night it will not நம்முடைய be நிழல் மாறிக்கொண்டே வருகிறது. Our shadows change. ஆனா தேவன் என்ன இருக்கு கேட்டீங்கன்னா, What about God? அவருடைய நிழலிலேயும் மாற்றம் இல்லை. There isn't any
change in his shadow. அவர்லேயும் மாற்றம் இல்லை. No change in him. அவர் நிழலிலேயும் மாற்றம் இல்லை. No change in his shadow. வெயில் அடித்தாலும் அப்படியே இருப்பார். Even மழை அடித்தாலும் அப்படியே இருப்பார். there is rain, ராக்காலத்திலும் அப்படியே இருப்பார். even during night, எல்லா சூழ்நிலையிலும் அப்படியே இருப்பார். under all circumstances he would remain the same. வேதம் சொல்லுகிறது, The word of God says, உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் எத்தனை பாக்கியவான். how blessed is a man who remains in the shadow of the Almighty. நிழலிலே களி கூறுகிறார்கள். So they rejoice in his shadow. சங்கீதக்காரன் சொன்னான், The psalmist says, நீர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாய் இருக்கிறீர். shadow on my right hand. இரவும் பகலும் என்னை காத்துக்கொள். Day and night you are protected. அவர் எனக்கு நிழலாய் இருக்கிறார். He is a shadow for him. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. கர்த்தர் நிழலாய் இருப்பாரானால், If the Lord God would be a shadow, night and day, night and day, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் மாறிட மாட்டாரு. he would never change according to a நம்ம circumstance. நிறைய வேளைகள்ல நிறைய நான் ஒருவர்கிட்ட ஒரு காரியம் கேட்டேன். I asked a certain person about a certain அவர் matter. சொன்னாரு, நான் அவர்கிட்ட பேசுறேன், He said, once I spoke, எந்த மூட்ல இருக்கிறாரோ தெரியல. do not know under what mood he was. எந்த மூட்ல இருக்கிறாரோ தெரியல. We do not know what is his mood. சில அம்மாமாரு கூட ஹஸ்பண்ட போனா மூடு பார்த்தா போகணும். Likewise, மூடு பார்த்தா பேசணும். the wives look at the mood of the husband பாருங்க, too. எஸ்தர்கிட்ட போய் இவங்க மொர்தெகாய் சொன்னா, அம்மா கொஞ்சம் உங்க ஐயாட்ட சொல்லி ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுன்னு. Mordecai asked Esther to go and tell your husband regarding the nation. இரியா, அந்த எந்த மாதிரி புருஷன் தெரியுமா என் புருஷன்? Wait, sir, it's not so easy to meet my husband. நான் போகும்போது ஏதாவது செங்கோல நீட்டா பொழைச்ச, இல்லைன்னா தலையே போச்சியா. I survive if he lifts the scepter, if not my head would roll. இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை தேவை ஐயா. Do you need such a family life? ஆனா வாழ்ந்தாளே. But yet they live. என்ன ராஜாத்திங்கிற பேர் இருக்க, கௌரவத்துக்கு Had the வாழ்ந்து name of a queen. பார்த்ததே இல்லையா ராஜாவை. So he could not receive. ஒரு மாசம் ஆத்தா ராஜாவை பார்த்து மனைவி. So look at the wife, how she நீங்க anticipates. எல்லாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவங்க. How blessed you are all. இங்க உள்ள எஸ்தர்கள்லாம் என்ன பாக்கியம், இதுக்கெல்லாம் கோச்சிட்டு போயிடுறீங்களா? இந்த மாதிரி எஸ்தர்ட்ட பாடம் படிச்சுட்டு வாங்க. I do not know about you, Esther, as to how you face your life. ஒரு மாசம் பார்க்கவே இல்லையா. 1 month he has not seen. பார்க்க போனா செங்கோல நீட்டணுமா. So when she has got to see him, செங்கோல தூக்கலாம் தலையே போயிருமா. if he is not raising the scepter, her head would roll. அப்படியும் வாழ்ந்து சரித்திரம் படைச்சிருக்காங்க. Likewise, they lived and created history. அவர்கிட்ட போற கூட என்ன பார்த்துட்டு போனோம், இந்த ஆள் நல்லா இருக்கானா, So whether மூடு சரியா இருக்கா, his mood is okay, சரியா இருந்தா தான் கேட்க முடியும். whether he would hear me properly. ராஜாவானாலும் நேரத்துக்கு நேரம் மாறினாயா. Even the king changed. எத்தனையோ காரியங்களை சொல்லிட்டு சொல்லவே இல்லை சத்தியம் பண்ற ஆளுங்க எத்தனை பேர். There are several people who swear saying that they are not spoken. ஆனா தேவன் மாற மாட்டார். God would never change. வார்த்தையில மாற மாட்டார். He would not change in his word. ராக்காலத்துல மாற He would not மாட்டார். change during பகல் காலம் மாற மாட்டார். neither during எந்த day. சூழ்நிலையில இயேசு மாறவே மாட்டார். Whatever be the circumstances, Jesus would never தேவன் change. நம்மை ஆளுக. An unchanging God is ruling us. மோசே கிட்ட சொன்னாரு, Therefore he told Moses, நான் இருக்கிறேன்ப்பா, I am. நான் இருக்கிறேன். I am. அதனால தான் அந்த சபையை ஆண்டவர் ஸ்தாபிக்கும் பொழுது God established this church. சீசர்கள் எல்லாம் தேவன் மலை கூட்டு போனார். Jesus took the disciples to the நான் mountain. அடிக்கடி சொல்லுவேன், தேவன் மேல கூட்டு போனார். So God took them கூட்டு over போய் வேலை கொடுத்தாரு. and he gave them the work. உலகம் எல்லாம் போங்க, Go through the entire சர்வ world. சிருஷ்டி சுவிசேஷத்தை அறிவிங்க, Go and meet the entire creation. ஞான ஸ்நானம் கொடுங்க. Give water baptism. நிறைய ஊழியங்களை கொடுத்துட்டாரு. And likewise he called the servants of God. நான் மட்டும் 12 பேர்ல ஒருத்தன் அங்க தாமஸ், அந்த தாமஸா நான் இருந்தேன்னா Had I been that Thomas during the times of old, நான் தவறாம கேட்டிருப்பேன், லார்ட் without fail I would have asked. நீங்க கொடுத்த வேலை ரொம்ப பெரிய வேலை. You have given me a very great work. நாங்க படிக்காத முட்டாளுங்க. We are uneducated people. நேற்றுக்கு வந்து காலையில சாப்பாடு கேட்டீங்க, நாங்க சாப்பாடு இல்லைன்னு சொன்னோம். You asked for food, we said we had no food. நாங்க பஞ்சத்துக்கு ஆண்டிங்க. So we are starving. நாங்க படிப்பு கிடையாது, We have no education, பணம் கிடையாது, no money. உலகத்துக்கெல்லாம் போன்னு சொல்றீங்க. You ask us to go to the entire world. ஏதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டரை காட்டி கொடுத்தா பரவாயில்ல. It's better if you sponsor me through the யாராவது finance. யார் வார மார்வாடியை காட்டி கொடுத்தா பரவாயில்ல. It's better if you show me some. இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வரும் ஆண்டவரே? From where would I get the money, நாங்க Lord? எப்படி இந்த ஊழியம் செய்வோம் ஆண்டவரே? How would we serve you? நிச்சயமா நீங்கள் கேட்டிருப்பேன், நானும் கேட்டிருப்பேன். Surely you would ask and I would also ask. ஆனா அப்படியே கேட்கட்டா கூட Even if you do not ask, இறங்கி வந்து having come down, நம்ம எல்லாரும் கமிட்டி கூடியிருப்போம். we would have gathered a committee.
யாரு பப்ளிக் ரிலேஷன் ஆபீசருக்கு சரியான ஆளு? Who's a proper man to be the PRO? நல்ல ஜனங்கள்ட்ட போய் கலெக்ஷன் பண்ணணும். So ஏன்னா நிறைய பணம் தேவை இருக்குல்ல. You need a lot of money. You got to இவன் கமிட்டி கூடியே 2000 வருஷம் முடிச்சிருப்பான். So 2000 years would have passed. 2000 வருஷமா நடந்த காரணம் என்ன தெரியுமா? அவர் பணத்துல ஸ்தாபிக்கல. They never established the church through அதிகாரத்துல ஸ்தாபிக்கல. not through dominion. இயேசு உங்களுக்கு என்ன கொடுத்தா தெரியுமா? Know what Jesus gave? நீங்க போங்க. You go. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். I will be with you even to the end of the world. போங்கப்பா. You proceed. அந்த ஒண்ணு போதும்பா. That one. நான் உங்களோட இருந்தா, if I be with you, இந்த கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் உலகம் எல்லாம் போகும். or the ministry that is started in this village will go. நான் உங்களோட இருந்தா, if I be with you, எந்த சேட்டலைட்டும் தேவையில்லை. எங்க உலகம் எல்லாம் போச்சு. இன்றைக்கு தாங்க வெப்சைட், இன்டர்நெட், அந்த நெட், இந்த நெட்லாம் வந்துருச்சு. Today we have the website and the net and other facilities. ஆனா உலகம் எல்லாம் போச்சுங்களே. எந்த நெட்ட பாத்துங்க வந்துச்சு நம்ம இந்தியா. During the days of Jesus, the word of God spread throughout the world. உலகம் எல்லாம் போச்சுங்க. It spread throughout the world. எந்த விஞ்ஞானமும் இல்லாத காலத்துல There wasn't any science. இந்த உலகம் எல்லாம் சுவிசேஷம் போனதனுடைய காரணம், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதனுடைய காரணம் எந்த இன்டர்நெட் இல்ல. நான் சொல்லுவேன், தேவன் நம்மோடு இருந்தார். The reason as to why the gospel was spread, தலைமுறையாக, because God is with us. தலைமுறையாக, generation to generation. இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். He is as he is. அன்றைக்கு அஞ்சப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்த தேவன் இன்றைக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். God who fed 5000 through 5 loaves of bread. அவருடைய கிரியைகள் மாறி போகவே இல்லை. His works do not change. ஆகினால தான் சொன்னார், Therefore he said, தலைமுறைகள் கடக்கட்டும், let the generation pass. ஆனா நான் மாறாதவராய் இருக்கிறேன். I would be நான் unchanged. யாராய் இருக்கிறேன்? Who am I? நான் ஆண்டவராய் இருக்கிறேன். I am the Lord and God. நன்றாய் கவனியுங்கள். Consider ஒரு me. தனி மனிதனோடு தேவன் இருப்பாரானால், If God is there with an individual, ஒரு குடும்பத்தோடு தேவன் இருப்பாரானால், God is there with a family, ஒரு ஊழியத்திலே தேவன் இருப்பாரானால், God is there in a ministry, அது போதும். that is enough. அது போதும். That is enough. நீர் என்னோடு இருந்தால் அது போதும். It is enough if you are with நான் me. எல்லா பயத்தோடு சொல்லுவேன், With all fear I tell அவர் you. எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், How is he? லார்ட், ஆண்டவராய் இருக்கிறார். He is the Lord. நல்லா கவனிங்க. Consider. வேதத்திலே ஆண்டவரே என்று அழைத்தவர்கள் ஒரு சிலர், There were few who called God as Lord. அவரை ஆளுகிறவராக அறிந்திருப்பார்களானால், If they knew that he had the dominion, மரியாளிடத்திலே சுவிசேஷம் சொல்லப்பட்ட பொழுது when the doctrine was spoken to சொன்னால், me, நான் ஆண்டவருக்கு அடிமை. I'm the handmaid of the Lord. நான் சொல்லுவேன், ஆண்டவரை ஒருவன் ஆளுகிறவனாய் ஏற்றுக்கொள்ளுவாள் ஆனால், If one would accept the Lord to அவர்கள் have தங்களை dominion, அடிமைகளாக ஒப்பு கொடுப்பார்கள். if they would offer themselves as slaves to சவுல் தன்னுடைய காலத்திலே Saul in his day, சபையை துன்பப்படுத்தினார், he persecuted the church. துன்பப்படுத்தினார். He persecuted the இயேசு church. அவனை சந்தித்தார். Jesus visited him. சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? Saul, Saul, why persecutest thou me? ஆண்டவரே நீர் யார்? Said, Lord, who art thou? ஆண்டவரே நீர் யார்? Lord, who art thou? முடிவு என்ன தெரியுமா? You know what was the சபையை end? துன்பப்படுத்துகிறவன் சபையை கட்டுகிறவனாய் மாறி. One who persecuted the church, லைஃப் சேஞ்ச். He's ஒருவன் ஆண்டவரை அணிந்து கொள்வானானால், One would know அவன் the Lord. அடிமை என்று தன்னை அர்ப்பணிக்கிறது மாத்திரமல்ல, Not only he தன் offers himself as வாழ்க்கையே a servant, மாறி போகும். his life changes. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை In உண்டாவதாக. the name of God. எல்லா பயத்தோடு சொல்லுவேன், With all fear I tell you. வாழ்நாளெல்லாம் திருடனாக, கொலைகாரனாக தன் வாழ்நாளெல்லாம் கழித்த ஒரு மனுஷன் இயேசுவோடு சிலுவையிலே தொங்கினான். A man hung on the cross who spent his days as a thief அந்த and a robber. கடைசி நேரத்திலே வெளியே நின்றவர்கள், கீழே நின்றவர்கள் பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். Those who were நீ standing தேவனுடைய down, குமாரனானால் இறங்கி வா, Thou be the son of God, come down. நாங்கள் உன்னை விசுவாசிக்கிறோம். We would believe. ஆனால் சிலுவையிலே தொங்கின திருடன், The thief who was hanging on the cross, அவரை யாராய் விசுவாசம் தெரியுமா? how did he ஆண்டவரே என்று விசுவாசித்தான். believed him as a Lord and God? ஆண்டவரே, He said, Lord, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது when you enter your என்னை kingdom, நினைத்துக் கொள்ளும். remember me, O Lord. சொல்லல, அப்பா உன்ன மாதிரி நானும் எங்க போறேன்னு தெரியாதுப்பான்னு சொல்லல. Jesus never said, I know not as to where நீ I would செத்தா go. எங்க போவியோ, நான் செத்தா எங்க போறேன்னு சொல்லல. He never said as to where you would go. அவர் ஆண்டவராய் இருந்தபடியினால், Since he was a Lord God, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதீசிலே இருப்பாய். today thou would be with me in paradise. ஒரு திருடனை 5 நிமிஷத்திலே மாற்றி அவனுடைய நரகாக்கினைக்கு தப்புவித்து அவனை மகிமையிலே கொண்டு போய் இளைப்பாதலை சேர்ப்பதற்கு
என் இயேசு வல்லவர். My Jesus is powerful to change a thief in 5 minutes and take him to the eternal kingdom. உண்மையாக ஒருவன் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்வானானால், Truly if they would accept the Lord அவருடைய God, ஆளுகைக்கு தன்னை அர்ப்பணிப்பானானால், would surrender to his அவன் dominion, தன்னுடைய மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். he would have faith on his death. மரண நம்பிக்கை உள்ளவன். They would have belief in his ரெண்டு death. திருடர்கள் செத்தார்கள். 2 thieves died on the ஒருவன் cross. நம்பிக்கையற்றவனாய் செத்தான். One without belief. ஆனால் இந்த திருடன் சாகும்போது But when this thief அவனுக்கு died, நன்றாகவே தெரியும் நான் எங்க போய் சேருவேன். he knew pretty well இயேசு எங்கே இருப்பாரோ அங்கே நான் இருப்பேன். where Jesus would be, there I would be. நான் தைரியமா சொல்லுவேன்மானவர்களே, I can say boldly, நாம் நம்பிக்கையோடு ஊழியம் செய்கிறோம், நம்பிக்கையோடு ஆராதிக்கிறோம், we serve the Lord with நாம் faith and நம்பிக்கையோடு hope. தேவனை நேசிக்கிறோம். We love God with faith. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. We have a belief. நாம் இப்பொழுது இயேசுவோடு வாழுகிறோம். We live with Jesus now. நிச்சயமே நிச்சயம் இந்த தேகத்தை விட்டு பிரிகிற காலம் வரும் பொழுது Surely when we part from our body, நாம் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவோடு கூட இருப்போம். we would be with the Lord God. நம்ம மரணத்தை குறித்து நம்பிக்கை இருக்கிறது. We have a hope regarding our death. ஏனென்று கேட்டால், What is it? அவர் என் ஆண்டவர், He is my Lord. அவர் என்னுடைய ஆண்டவர், He is my Lord. அவர் என்னுடைய ஆண்டவர். He is my Lord. ஆகையால் தான் ஸ்தேவான் கல்லெறிந்து சாகும்போது, Therefore when Stephen was stoned and ஆண்டவரே என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I commit my spirit unto அவனுக்கு thee. தெரியும் எங்க போறோம்னு தெரியும். He knew pretty well as to where he would go. நான் சொல்ல அருமையானவர்களே, I would say, dear ones, நீங்கள் இயேசுவை ஆண்டவரை அந்தரிப்பீர்களானால், if you would know Jesus as the Lord சாவை குறித்து God, பயமே இல்லை. you would not fear death. சாவை குறித்து பயமே இல்லை. You would not fear death. ஆண்டவர் அவனை கடை எவ்வளவு பெரிய துன்மார்க்கன் அவன், What a wicked man he ஒரு was. பெரிய திருடன். He was a great robber. அவன் சொன்னான் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். We are being judged according to our அவன் mistakes. அநியாயமா தண்டிக்கப்படல, நியாயப்படி தண்டிக்கப்பட்டான். So according to our mistakes, அந்த they are being தண்டனைக்கு உரியவனையும் One தம்முடைய who பரமராஜ்யத்துக்கு சேர்த்து கொள்வதற்கு அவர் உண்மை உள்ளவராய். is faithful take into the eternal kingdom. நீங்க எத்தனையோ மதங்கள் என்ன சொல்லு தெரியுமா? What about the several நீ செத்த பிறகு என்னன்னு தெரியாது. நீ மண்ணா பிறப்பியோ, நீ கழுதையா பிறப்பியோ, நீ பூனையா பிறப்பியோ, அவங்களுக்கு தெரியாது 7 பறவை பறக்கணுமா. They believe in நல்ல 7 மனுஷனா birds இருக்கும் after போதே உனக்கு நல்ல செய்ய தெரியல, இனி கழுதையா பிறந்தா நன்மை செய்ய போற. death. So if you are born as a donkey, whether you are going to do any good. 6 அறிவு படைத்த மனுஷனா இருக்கும் போதே நன்மை செய்ய தெரியல. Man who is having 6 senses is not able to do good. இனி நாயா பிறந்து நன்மை செய்ய போறானா, போய் தேவனா போல மாறிடுவானா? இல்ல இல்ல, மாத்திரக்கு ஒருத்தர் இருக்காரியா, அவர் இல்லாம நீ There is மாறவே one who would முடியாது. change, who can மாறவே முடியாது. without him you அவர் cannot change. மாற்றுகிறவர், பாவியை நீதிமானாய் மாற்றுகிறவர், He is able to change the sinner. நரகத்துக்கு உரியவனை பரலோக ராஜ்யத்துக்கு மாற்றுகிறவர். One who was confirmed to hell. ஒரு is able to பெரிய lift him to hell. நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. So he has a great hope. அந்த ஆண்டவரே யோசித்தேன், The Lord thought, இயேசு வந்து நீங்க 12 சிங்காசனத்துல உட்காருவீங்க, நீங்க ஆளுகை செய்வீங்க, எல்லாம் ரொம்ப நம்பிக்கையா காத்துக்கிட்டு இருக்காங்க. so they believe that Jesus would ask them to sit on the 12 thrones. வீட்டை and rule. விட்டாங்க, நாட்டை விட்டாங்க, எல்லாத்தையும் விட்டாங்க. Left the land, they left the native place, they left everything. ஒரு நாள் தலைமையில இடி விழுந்துச்சு. One day things came crashing இயேசு down. இறந்து போயிட்டாரு. Jesus died. நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. They lost all hopes கல்லறை மூடியாச்சு. and the grave was closed. எல்லாரும் பயந்து போய் உட்கார்ந்திருக்காங்க. Now people were fearing and they sat. சில சகோதரிகள் ஓடி வந்தாங்க. Certain sisters came running. இயேசு உயிரோடு இருக்கிறார். They said Jesus இயேசு is alive. உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. They never knew as to what ought to be done. நான் நினைக்கிறேன், I believe ஒரு நாள் இயேசுவே வந்தார். ஒரு ஓய்வு நாள், ஒரு வாரத்தின் முதலாவது நாள், சண்டே. on the first day இவங்க எல்லாரும் கதவு மூட்டு உள்ள உட்கார்ந்திருக்காங்க. so these people are seated inside. இயேசு வந்து, ஏன் நீங்க அவிசுவாசிக்கிறீங்க, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். He said, peace be unto you, and showed himself alive. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். தொட்டி தடவி பார்த்து இயேசு உயிரோடு இருக்கிறார், பெரிய சந்தோஷம். They touched him, felt him, and they were overjoyed. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மிஸ்டர் தாமஸ் ஆப்சென்ட். தோமா ஆப்சென்ட். Thomas was absent on that meeting. இப்போ ஆராதனையில இருந்த சீஷமாரெல்லாம் போய் சொன்னாங்க, அப்பா உனக்கு தெரியுமா, நீ ஆராதனைக்கு வராம போயிட்ட. நீங்க ஆராதனைக்கு வந்தது யார் தெரியுமா? Had you come to the worship? You know who came to கதவு the worship? மூடி இருக்கும்போது இயேசு வந்தாரு. When the door was shut, Jesus came. நாங்க அவரை பார்த்தோம்ப்பா, We saw him. நாங்க அவரை தரிசித்தோம்ப்பா. We had a vision regarding him. உடனே தோமா என்ன சொன்னார் தெரியுமா? You know what Thomas said? சும்மா காதை ரீல் விடாதீங்க. Come on, don't start babbling. இயேசு உயிரோடு இருக்காரா? Whether Jesus is alive. அவர் இருந்தார்னா When he is alive. நான் அவரை பார்க்கணும். நீங்க பார்த்தமா நான் பார்க்கணும். So
I've got to see him as even as you are seeing. நீங்க நம்புற மாதிரிலாம் ஏமாந்து நம்ப மாட்டேன். I would not be deceived like you believing him. கையை வச்சு அந்த விலாவில் ஈட்டி குத்துலதானா இல்லை ஏதாவது ஏமாத்தினார் பஞ்சர் போட்டிருக்காரான்னு பார்க்கணும். I'll place my fingers in his chest and see as to கையில ஆணி காயந்தானா நீ பார்க்கணும். whether his hands are nail scarred. பாருங்க, ஒரு சண்டே சர்ச்சுக்கு ஆப்சென்ட் ஆனா நிலைமையை பாருங்க. அப்போஸ்தலன் நிலைமை. Look at the state of an apostle having missed a Sunday. ஒரு சண்டே தாங்க மிஸ்ஸிங். He missed a certain Sunday. Every Sunday very important. I tell you, every Sunday is very important. இந்த வாரம் கிடைக்கிற சந்திப்பும் இந்த வாரம் கிடைக்கிற செய்தியும் அடுத்த வாரம் கிடைக்காது. The visitation and the message that you get this Sunday, you would not receive the other Sunday. இந்த வாரம் மிஸ் பண்ணிட்ட, உயிர்த்தெழுதலை மிஸ் பண்ணிட்டான். If you miss a Sunday, you miss the resurrection. ஆனாலும் தேவன் அழைச்சவர் இரக்கமுள்ளவர். But God was merciful who called. He came. ஒரே ஒரு மெசேஜ். Only one message. நேர யாருக்கு தானா, யாருக்கு தேவையோ அவனுக்கு தான் மெசேஜ் கொடுத்தாரு. He gave the message to whom it was needed. பாருங்க, அங்க 12 பேர் 11 பேர் உட்கார்ந்தாங்க. 11 people were seated. ஆண்டவரும் கோயில்ல உட்கார்ந்தீங்கன்னா எல்லாருக்கும் மெசேஜ் இல்ல. யாருக்கு மெசேஜ் தேவையோ அவனுக்கு தான் மெசேஜ். Who needs a message, to him the message. அவரோட தான் பேசுறாரு. And Jesus நேரா அவங்கிட்ட போனாரு. He went straight to him. போடுப்பா, கையை போட்டு பாரு. Come on, place your hand inside கரல போட்டு பாரு. ribs. Place your hands in my ribs. உடனே தோமா என்ன பண்ணார் தெரியுமா? What Thomas did? சாஷ்டாங்கமா விழுந்து He fell. என்ன He bowed and சொன்னார்? fell down. என் ஆண்டவரே, Said, my Lord and my God. என் ஆண்டவரே, My Lord and my God. இதுவரைக்கும் ஆண்டவனை சொல்லலங்க. So far he know. ஏன் தெரியுமா ஆண்டவனை கூப்பிட்டான் தெரியுமா? You know why he called him as God? ஆண்டவரே, நாங்க வீட்டுக்குள்ள பேசணும் ஐயா. He spoke. நாங்க தனியா பேசிக்கிட்டோம். He spoke when we are alone. இந்த வார்த்தை நீர் கேட்டு வந்திருக்கிறீர்கள். So you heard என் நினைவை அறிவீர். You know my என் சந்தேகத்தை அறிவீர். You know my பிரச்சனை அறிவீர். You know my problem. நீர் ஒருவரே ஆளுகிறவர். You alone rule. நீர் உயிரோடு இருக்கிறீர். Thou art alive. நீர் ஆண்டவர். You are the Lord. உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. There is nothing hid from your eyes. அன்றைக்கு ஆண்டவரை அர்ப்பணித்த ஒரே ஒரு காரணம் தான். One reason that he surrendered him. இன்னைக்கு நீங்க எல்லாம் உட்கார்ந்திருக்கீங்க. That's the reason you're seated here. அவன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போய்டலையா? He never said Lord. ஆண்டவரேன்னு சாஷ்டாங்க பண்ணிட்டு போய்டல. Never fell down and went away. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்தபோது When he knew Jesus was alive, அந்த செய்தியை உலகத்துக்கு அறிவிக்க விரும்பினார். he wanted to spread the message throughout the world. பாஷை தெரியாத ஒரு நாட்டிலே, A nation where he knew no தனக்கு language, ஆகாரம் இல்லாத ஒரு நாட்டிலே, where he had no support, எந்த ஒரு காரியமும் இல்லாத, அனுகூலங்கள் இல்லாத ஒரு where he காலத்திலே had no leanings, அவர் இந்தியாவை தேடி வந்தார். he came seeking. அவர் ரத்த சாட்சியாய் மரித்தார் என்பதற்கு சாட்சி. He died even as a martyr. அது மாத்திரம் இல்ல, Not only that, இன்றைக்கு நீங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுற காரணம் என்ன தெரியுமா? the reason you celebrate அந்த Christmas, மனுஷன் நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, எல்லாத்தையும் விட்டு உன்னை என்னை தேடி இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை இந்த சென்னை கொண்டு வந்த காரணத்தினாலே தான் நீங்களும் நானும் உட்கார்ந்திருக்கோம். the reason that you and I are seated, it is because he left his land, he left his dear ones, came to India. That's the reason we are seated. ஆண்டவரே நீர் நல்லவர். Lord, ஆண்டவரே நீர் வல்லவர். Lord, thou art ஆண்டவரே மகத்துவமானவர். Lord, thou art எங்களை majestic. போஷிக்க வல்லவர். Lord, thou art able to அப்படி feed us. சொல்லிட்டு அங்கே உட்கார்ந்திருந்தா, He never said so and sat there. இன்னைக்கு ராமசாமி, முனுசாமி, கன்சாமியா உட்கார்ந்திருப்போம். We would have been seated as Ramasamy, Munusamy and Skandasamy and so on and so. நான் சொல்வேன், இன்னைக்கு நம்மளால கிறிஸ்டியன் பெயர்களை ஏமாற்றணும் தெரியுமா? You know how beautiful நம்முடைய names. முற்பிதாக்கள் தியாகம் பண்ணினாங்க. அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை கொண்டு Our வந்தார். forefathers sacrificed and brought them. உயிரோ செய்தியை கொண்டு வந்தாங்க ஐயா. They brought the message that he is பாஷை alive. தெரியாது, He never knew that. ஏற்றுக்கொள்றதுக்கு யாரும் இல்ல. No one to. ஆனா ஒரே ஒரு செய்தியை கொண்டு வந்தாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். He brought only one message, Jesus is alive. பிரதர், நீங்க ஆண்டவரை அறிஞ்சீங்களா? Whether do you know the Lord? நீங்க எத்தனை பேருக்கு சொன்னீங்க? How many? நீங்க கை தட்டி உட்கார்ந்திருக்கீங்க. தாமஸ் வந்து 100 வருஷம் 2000 வருஷம் ஆகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்லறைக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கோம். So we clap hands saying. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? தாமஸ் கல்லறைக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கோம். So we are painting the grave. தாமஸ்க்கு கோயில் கட்டி நல்ல சீரியல் லைட் போட்டுக்கிட்டு இருக்கோம். We are building a தாமஸ் பேரை சொல்லி நல்ல கேக் வெட்டிக்கிட்டு இருக்கோம். and we are cutting cakes and நல்ல கோழி வெட்டிக்கிட்டு இருக்கோம். likewise. ஓ கிறிஸ்மஸ் நல்ல காஞ்சிபுரம் பனாரஸ் பொட்டு படம் கட்டி நல்ல ஜாலியா உட்கார்ந்து. So we celebrate putting on lavishing saris. தாமஸ் அப்படி கிறிஸ்மஸை கொண்டாடி இருந்தால் நம்ம நிலைமை என்ன? Thomas celebrated Christmas like this. இயேசு அறிந்த உடனே When he knew Jesus, நாடு, வீடு, சுகம், துக்கம்
He left his country. எல்லாத்தையும் மறந்துட்டு He left everything. இயேசுவின் நற்செய்தியை உலகத்துக்கு கொண்டு வந்தாரியா. Brought in the new message of Jesus. கிறிஸ்மஸ் உனக்கு என்ன சொல்லுது தெரியுமா? You know what about Christmas? இயேசு உயிரோடுக்கு அறிவித்தது உண்மையானால், If it is true that நீங்க அறிந்தது உண்மையானால், it is true that you நீங்க know, ஆண்டவரே என்று அறிந்தது உண்மையானால், you know that he is alive. எத்தனை பேருக்கு இந்த செய்தியை கொண்டு போய் இருக்கிறாய்? To how many are brother message? இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இந்த செய்தி எத்தனை பேர் கொண்டு போய் இருக்கிறீர்கள்? So to how many brothers message? நான் யோசிச்சுட்டே போனேன். So I went, அப்படியே யோசிச்சுட்டே போனேன். இது அப்படியே உடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. my heart was நான் நினைச்சேன் 10 பிள்ளைகளை இழந்துட்டாங்க. lost 10 sons. ஆடு மாடு ஆஸ்தி எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. Lost his cattle, he lost everything. முன்னால உட்கார்ந்து பரிகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. And people were scorning him. எல்லாரும் பரிகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. They were scorning him. சுரண்டிக்கிட்டு இருக்காரு. And scratching his body. அந்த தேவ மனுஷன் அப்பம் கூட செய்தியை விடலங்க. என்ன சொன்னார் God தெரியுமா? never let the message. நான் சொல்லுகிற வார்த்தை கல்வெட்டில் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer liveth. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. எப்பயாவது உலகத்து செய்தி சொன்ன, when he gave this message, பிள்ளைங்க போயிட்டாங்க, he lost his ஆஸ்தி போச்சு, he lost his வீடு போச்சு, he lost his house, சுகம் போச்சு, he lost his comfort, பலன் போச்சு, he lost his strength, குடும்பம் போச்சு, he lost his family, எல்லாம் he போச்சு. lost everything. ஆனா ஒண்ணு மட்டும் போகல. One thing is என் not இயேசு lost. உயிரோடு My இருக்கிறார். Jesus is alive. சாகு வரைக்கும் நான் சொல்லுவேன். Even to my death I will say சாகு that. வரைக்கும் சொல்லுவேன். Even to my death I will say சரீரம் that. அழுகி, When my சரீரம் body is நாச்சம் decayed, எடுத்து, when my body sinks, எல்லாமே அழுகி போனாலும் everything is ஒண்ணு decayed. மட்டும் மறக்க முடியாது. One thing I would not கடைசி forget. வரைக்கும் சொல்லுவேன். To the last இயேசு I will உயிரோடு say, இருக்கிறார். Jesus is இயேசு alive. உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இந்த கிறிஸ்மஸ் நாள் உன்மேல் ஒரு பெரிய பாரம் This இருக்கிறது. day of Christmas you have a great எத்தனை நாள் கிறிஸ்மஸ் கொண்டாடி உட்கார்ந்திருக்க போற? How many எத்தனை years? நாள் கேக் வெட்டி உட்கார்ந்திருக்க How போற? long you would cut the cake? எத்தனை நாள் கோழி வெட்டி பிரியாணி How சாப்பிட்டு long you உட்கார்ந்திருக்க would போற? cut the hen and eat biryani? உண்மையாக இயேசு உயிரோடு இருக்கிறவருக்கு நீங்கள் பண்டிகை கொண்டாடுகிறது உண்மையானால், If it is true that you celebrate the Christmas, உங்கள் வாழ்க்கையில ஒருவருக்கால் அறிவித்திருக்கிறீர்களா? so ஒருவருக்கால் அறிவித்திருக்கிறீர்களா? have you informed Jesus to அவர் even one? உயிரோடு இருக்கிறார் என்பதை உங்கள் வாழ்க்கையில காட்டி இருக்கிறீர்களா? Have you shown to anybody that Jesus is alive? இல்லாவிட்டால் இந்த கிறிஸ்மஸ் வழக்கத்தின்படியான கிறிஸ்மஸா இருக்கும். If not, this Christmas இந்த will be a கிறிஸ்மஸ் ஒரு traditional பட்டுப்படவே கிறிஸ்மஸா a இருக்கும். Christmas of நல்ல சூட்டும் கோட்டும் போட்ட a கிறிஸ்மஸா இருக்கும். Christmas of wearing coat and ஆனால் suit. தேவனை நீ ஆண்டவரா அறிந்து கொண்ட ஒரு கிறிஸ்மஸ் அல்ல. Not the Christmas that you known the Lord as God. இயேசு நான் உயிரோடு இருக்கிறவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லுவீர்களானால், If you say I believe இன்றைக்கு and தீர்மானியுங்க. worship இன்றைக்கு Jesus, தீர்மானியுங்க. today you decide. நான் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை The message that நான் Jesus is எந்த alive. சூழ்நிலையில் இருந்தாலும், Whatever be the எந்த circumstances, நிலைமையில் இருந்தாலும், whatever may be the நான் ஒரு times, செய்தியை சொல்லுவேன். I would bring out this இயேசு message. உயிரோடு இருக்கிறார். Jesus is நான் alive. மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். You ought to tell நீங்கள் others, பெரிய செய்தி சொல்ல வேண்டாம். not a great message. Jesus alive. Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. ஹalleluya. Hallelujah. அவர் உயிரோடு இருக்க மாத்திரமல்ல. Not only is alive, சீக்கிரமா நான் முடிக்கிறேன். I'll end it fast. இரண்டாவதாக Secondly, சகரியா 6ஆம் அதிகாரம் Zechariah 6, 13ஆம் வசனம் வாசியுங்கள். 13. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் அவர் மகிமை பொருந்தினவராய் சிங்காசனத்திலே வீற்றிருந்து ஆளுகை செய்வார். ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவிலே சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அவர் ஆளுகை செய்வார். He will have dominion. நான் சொன்னேன், அந்த சிங்காசனம் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, what will come to the throne? நான் முன்னால சொன்னபடி நேபுகாத்நேச்சார் அவன் நினைச்சவனை கொன்னான். Nebuchadnezzar destroyed anyone. நினைச்சவனை அழிச்சான். He destroyed and killed anyone. நீங்க எந்த சாம்ராஜ்யத்தை எடுத்து பாருங்க, take whatever, எந்த அதிகாரி எடுத்து பாருங்க, take any ruler, அவங்க ரகசியமா வந்து யார் எதிரா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொன்னாங்க. secretly they will kill all the adversaries. நான் சொல்லுவேன், I would say பாக்தாத் அந்த ஈராக்கை ஆண்ட சதாம் ஹுசேன் பெரிய சக்கரவர்த்தி.
He was a great emperor who ruled here. அவன் எத்தனை லட்சக்கணக்கான பேரை கொன்னு அதுக்கு மேல ராஜ்யத்தை ஸ்தாபிச்சான். He killed millions and established his நீங்க kingdom. எந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது பாருங்கள், Look at the kingdom. அங்கே ஒரு பெரிய ரத்த களரி தோண்டிதான் It's a bloodshed. அவங்க ராஜ்யத்தை பிடிச்சாங்க. Only after the bloodshed they were able to establish. ஆனா தேவனுடைய சிங்காசனத்துக்குன்னா The kingdom அங்கே of God. அதிகாரம் இல்லை, No அங்கே dominion. ரத்தம் இல்லை. No blood. தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர் Shedding his own blood, அந்த he established his kingdom. சிங்காசனத்திலிருந்து என்ன வரும்னு What would கேட்டீங்கன்னா come from that? சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். Counsel of peace would come from that. நீங்க அவரை வந்து சிங்காசனம் உட்கார வச்சு பாப்பீங்கன்னா, If you see him seated on இயேசு சிங்காசனம் இருக்கிறார் நினைப்பீங்கன்னா, if you believe that Jesus is there, அந்த சிங்காசனம் போங்க, go to the throne. அங்க அதிகாரம் இல்ல, There isn't any அங்க dominion. ஆணவம் இல்ல, There isn't any அங்க pride. எந்த காரியம் இல்ல. Nothing else. அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு ஆலோசனை கிடைக்குங்க. You would get a counsel from the throne. அவருடைய ஆலோசனை எப்பொழுதும் என்னன்னு கேட்டீங்கன்னா, What about the counsel? பீஸ். It's a counsel of peace. ஏனென்றால் You know why? வேதம் சொல்லுகிறது, The word of God says, ஏசாயா 9:6 அவருடைய நாமம் Isaiah 9. சமாதான பிரபு. his name is கொலோசியர் 1:20 நீங்க எடுத்தீங்கன்னா, Colossians 1:20. தேவனுடைய இந்த உலகத்துல பிறக்கும் போது When he was born in this world, தேவர்களுக்கு விருப்பம் என்ன தெரியுமா? என்ன பாடினாங்க தெரியுமா? you know what they sang? பூமியிலே சமாதானம் உண்டாவதாக. Let there be peace on earth. இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தார். Jesus lived in this world. அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது When he was about to end his கொலோசியர் race, 1:20 சொல்லுகிறது, Colossians 1:20, சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே due to the bloodshed, சமாதானத்தை உண்டாக்கினார். he made peace. தம்முடைய சீசர்களை பார்த்து கடைசியாக பேசும்போது, Looking at the disciples, he said, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், I lay my peace to you. நீங்கள் கலங்காதிருங்கள். Need not be troubled. இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது பரலோகம் என்ன விரும்பிச்சுன்னு கேட்டீங்கன்னா, Jesus came to this world, what heaven desired. இன்றைக்கு பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும். Let there be peace on earth. அதற்காக உழைத்தார், He toiled for it. அதற்காக ஜெபித்தார், He prayed for it. விலைக்கிரயமாக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். He paid his life even as ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை he உண்டாக்கினார். shed his blood and brought about peace. சமாதானம் பணத்தினாலேயோ பொருளினாலேயோ அந்தஸ்தினாலேயோ, நான் சொல்லுவேன், இயேசுவை தவிர வேறு ஒருவனால் இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. Apart from Jesus, nobody else can attain peace, whether it be through money. ஏனென்றால் அவர்தான் அதற்கு ஆண்டவர், He is the Lord of peace. அவர்தான் அதை உண்டாக்கினவர், He is the one who formed peace. அவர்தான் கொடுக்க உரிமை உள்ளவர். He alone has a right to give என் peace. சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். I leave my peace unto you. ஆனால் இந்த சமாதானத்தை எப்படி தருகிறார் How கேட்டால், does he give the peace? அவருடைய சிங்காசனத்திலிருந்து Even from சமாதானத்தின் ஆலோசனை. He gives the counsel of peace. அதனால தான் மனுஷன் நம்முடைய ஆலோசனைபடியே என்னை நடத்தும்ப்பா. Lead அந்த me. ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனை? What about his counsel? ஆலோசனையை தேவன் தருவார். இந்த ஆலோசனையை செய்ய வேண்டியது நீங்களும் நான். God gives us a counsel. We ought to do according to the ஒரு சின்ன counsel. சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். I tell you a small incident. என்னுடைய வாலிப வயதிலே When I was young, சுந்தரம் ஐயா அவர்களிடத்திலே நான் ஊழியனாக இருந்தேன். I was under Pastor Sundaram. அங்கே கடுமையாக நான் வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. I had to toil hard. ஒரே ஒரு சைக்கிள் இருந்தது. There was only one cycle. அந்த சைக்கிள் தான் நாங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போய் சாமானம் வாங்கிட்டு வரோம். I had to purchase materials. அந்த நாட்களிலே சில யூரோப்பியன்ஸ் வெள்ளைக்காரர்கள் வருவார்கள். So foreigners used to come there. அவர்களை கவனிக்க வேண்டிய உத்தரவாதம் எனக்கு கொடுக்கப்பட்டது. And the responsibility to look after them was given to me. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. They do not know Tamil, I do not know English. ஆனா இவங்களை எப்படி சமாளிச்சு அனுப்புனேன்னு எனக்கு தெரியல, இதே வரைக்கும் தெரியல. I do not know how I managed them. ஆனா எல்லாரும் போய் சுத்தலமா சொல்லுவாங்க, சூப்பர் பாய், ரொம்ப நல்லா கவனிச்சான். They used to go and recommend me to Pastor Sundaram, saying he is a super. அதான் அந்நிய பாஷை தெரியாது, எனக்கு தெரியாது. எப்படிதான் அவங்ககிட்ட இங்கிலீஷ் பேச தெரியாது, நான் சொன்னது எப்படி புரிஞ்சது அவனுக்கு தெரியாது. ஆனா அவங்க எல்லாம் நல்லா கவனிச்சு அனுப்புறேன். But they were ஒரு முறை one day கனடாவிலிருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க, யங் கப்புள். A young couple came from Canada. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு என்கிட்ட பாஸ்டர் காசை கொடுத்துட்டாரு. She gave me money to purchase food for them. பக்கத்துல ஒரு ஹோட்டல், கிராண்ட் ஹோட்டல் இருந்துச்சு. அப்போ There was a அதுல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். So I purchased food. ஒரு நாள் சாப்பிட்டாங்க. One day they had the food. ரெண்டாம் நாள் நம்மள ரொம்ப அன்பாயிட்டாங்க. Second day they were very affectionate towards me. சொன்னாங்க, தாமஸ் நீ எங்களோட சாப்பிடணும். You should dine along with us. நான் சொன்னேன், எனக்கு சாப்பாடு ஜெப வீட்டில் இருக்கு. So
food is prepared for me. அங்க பிளேட்ல போட்டு ரெடியா வச்சிருக்கு. So they have kept the food ready. நான் சாப்பிட மாட்டேன். I cannot have my. அவங்க சொன்னாங்க இல்ல உனக்கு தனியா வாங்கினாதான் தப்பு. நாங்க 2 பேருக்கு வாங்கிருக்க சாப்பாட 3ஆ பங்கு போட்டுடலாம். So if I purchase separately for you, it is wrong. Let's share the meal. ரொம்ப கட்டாயம் பண்ணி 2 சாப்பாட 3 ஆக்குனாங்க. They forced me, made 2 meals as 3 meals. அவங்களோட சாப்பிட்டாங்க. And I ate along. ஆனா அங்க சில மூப்பர்கள், Elder there. எல்டர்ஸ், ஏசியா எல்டர்ஸ், elders. அவங்க வந்து அப்படியே என்ன சாப்பிடுறோம், எங்க இருக்கிறோம், அப்படியே அவருடைய மூக்க பிடிச்சு பார்ப்பாங்க. அப்படி they started searching me. Why? அவங்களுக்கு மூக்கு நல்லா இல்ல, மூச்சு நல்லா இல்ல. They never had a மூக்கான் சாப்பிடுறானே, இவன் கோழி தின்றானே, ஐஸ்கிரீம் தின்றானே, he's having ice cream. இவங்களுக்கு பயங்கர காட்டம். So they were jealous regarding it. அத என்கிட்ட சொல்லி இருந்தா நான் பாஸ்டர்ட்ட சொல்லி ஒரு பேட் வாங்கி கொடுத்திருப்பேன். They told me I would have informed. சொல்லவும் இல்ல. They never informed. ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நல்லா கவனிச்சுங்க. One day I was having ice cream. அப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவர் வந்தாங்க, அப்படி பார்த்தாங்க என்னென்ன சாப்பிட்றோம், அப்படி ஒரு விசிட் அடிச்சாங்க. அப்படி விசிட் அடிச்சு அப்படி திரும்பி பார்த்து போயிட்டாங்க. கல்ச்சு இருக்கல, நல்ல வேலை போயிட்டாங்க. They came, stared at me and they went back. 10 மணிக்கு நான் அவளை கொண்டு ஹோட்டல்ல விட்டுட்டு 10 minutes later I left them. நான் வேகமா ஓடி வந்தேன். I came running. பாஸ்டர் வாசல்லே உட்கார்ந்திருக்காரு. Pastor நான் was ஒண்ணா ஊழியக்காரன். So I'm a small lad. தாமஸ், எனக்கு அவசரமா இந்த பொருள் வேணும். He said, அதுக்கு என்ன பாஸ்டர், வாங்கிட்டு வரேன் அப்படின்னு காசை வாங்கிட்டு வேகமா சைக்கிள் எடுத்தா சைக்கிள் லாக்ட். I came to the cycle, saw it was locked. என்னடா நான் சைக்கிளை பூட்டவே இல்லையே. I never locked my cycle. பூட்டறதே இல்லையே. யாரு பூட்டினது? Who has locked my cycle? உள்ள ஓடுனே, வெளிய ஓடுனே, என்னெல்லாம் ஓடி running here, I could not find the சரி கடைய மூடிடுவான். நைட் ஆயிடுச்சு. So it will be night. பிரசவாக்கத்துல இருந்து டவுட்டன் வரைக்கும் ஓடுனேன் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு. I ran from Prasavakam Faitham to Dufton. போயிட்டு கடை மூடிக்கிட்டு இருந்தவனை நிறுத்தி கடையை திறந்து சாமான வாங்கிட்டேன். I purchased some material. எல்லாரையும் கேட்டேன். I asked everyone, சாவி பாத்தீங்களா? நான் பூட்டல. சாவி பாத்தீங்களா? I'm not locked. Have you seen it? யாரும் பூட்டல. None of them had locked. படுக்க போனேன். 11 மணி ஆச்சு. So it was என்னடா இது, நாளை காலையிலே பால் வாங்க போணும், இப்ப சாவி எங்க வச்சிட்டோம். morning I have to காலையிலே பால் வாங்க போணுமே. early morning I got to purchase milk. சரி திடீர்னு யோசித்தேன், Suddenly இந்த ஆளு சுத்தி வந்தானே, இந்த ஆளு ஏதாவது பூட்டிட்டாளோ. these people who were just spying on me. 11 மணிக்குமே கதவை தட்டினேன். 11 o'clock I went and knocked at the door. பிரதர், சைக்கிள் சாவியை காணோம். I lost my cycle. நீங்க ஏதாவது பூட்டினீங்களா பிரதர்னு கேட்டேன். Have you locked it, brother? ஐஸ்கிரீம் வந்தா வரும். They threatened me, if you get us the ice cream, we'll get you. எப்படி இருக்கும் 11 மணிக்கு? Look at my state. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவனுங்க எல்லாம் பூட்டி வச்சிருக்கானுங்க. சரி வச்சிருக்கடா. I knew pretty well these people had locked. நான் நினைச்சேன் நாளை காலையில கொடுத்துருவாங்க. I thought tomorrow morning. காலையிலே நடந்து போய் பால் வாங்கினேன். In the morning I walked. வரவே இல்லைங்க. அன்றைக்கு ஃபுல்லா நட, இடுப்பு கை எல்லாம் வலிச்சு போயிடுச்சு. வேற வாகனமும் இல்ல. இங்க இருந்து பிரசவாக்கம் அங்க எல்லாம் நட, உங்க மாதிரி நட. Walking hither and thither. இது நடக்க அபிஷேகம் ஏறிக்கிட்டே வருது. The anointing increased in me when I started walking. ஆவியில அனல் போடிக்கிட்டே இருக்கு. I was heated in my spirit. இதுக்கு மேல நடக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. So I could not control it. நேரா பாஸ்டர்ட்ட போனேன். I went straight. Pastor, I said, இந்த மாதிரி சைக்கிளை பூட்டிட்டாங்க பாஸ்டர். Pastor, these people have locked my cycle. அவர் ஏதாவது சொல்வார்னு பார்த்தேன். I thought I would receive some sympathetic words. பூட்டிட்டாங்க பாஸ்டர், நான் கால்ல நடந்துகிட்டே இருக்கேன் பாஸ்டர். I've been walking. நடக்கவே முடியல பாஸ்டர். I'm not able to walk. அவர் 2 கண்ணையும் மூடிட்டு பூட்டிட்டாங்களா? Whether they have closed it. 2 கண்ணை திறந்தாலும் சொல்லல. He could have opened his eyes. பூட்டிட்டாங்களா? Oh, is it so? அதுக்கு என்ன தம்பி? Never mind. அந்த ரூம்ல சுத்தியல் இருக்கு பாத்தீங்களா? அது எடுத்து வர. There's a hammer there. அதை எடுத்துட்டு வந்து ஒரு தட்டும். Just அது உடைஞ்சிரும். Just hit the lock, it would. அதை எடுத்துட்டு போய் தூர போட்டுட்டு நான் காசு தரேன், புது பூட்டு வாங்கி போட்டுறோம். So I'll give you the money, you can put a new lock. என்ன ஆலோசனைங்க இது? சமாதான ஆலோசனை. நான் வெளியே வந்தேன். I came out. சுத்தியல் எடுக்கணுமா? Whether to take the hammer, உடைக்கணுமா? to break the lock. புது பூட்டு வாங்கி தர வரான். And he said he would purchase me a new lock. நான் மாட்டணுமா? And I got to change it. பாத்துக்கலாம். Okay, I'll look to it. வெளியே வந்தேன். I came out. இந்த செய்தி அதுக்குள்ள ஏதோ நாரதாங்க அனுப்பிச்சிட்டான்.
Somehow this message reached the higher. இந்த மாதிரி பாஸ்டர் சொன்னாரு. Pastor said so. அவன் வேலை வந்தான், அங்கிருந்து வந்தான். They came running. நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். We were having our food. என்ன தாத்தா என்னவோ சொன்னாராமே? Grandfather spoken something. போட்டு உடைக்க சொன்னாரா? Whether he asked you to உடைங்க. Oh, very good. நீ எத்தனை உடைக்கிற பாக்குறேன். Let me see how you break the law. நடந்த சம்பவங்கள் எல்லாம் என் அபிஷேகத்துல ரொம்ப வளர பண்ணுச்சு. சும்மா அப்படி சூடு ஏறிக்கிட்டே இருக்கு. So I was heated, my body. சாயங்காலம் வரைக்கும் நடந்தங்க. So right throughout evening. சாயங்காலம் நடந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டம், உடம்பெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. My body was in pain. இப்போ மீட்டிங். So meeting. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்காங்க. Thousands were gathered. பிரசங்கியாரை கூட்டி வந்துட்டு அந்த வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்கு. Called preach and பிரசங்கியார் சூப்பர் பிரசங்கம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து அழுது ஒரு பெரிய ஒரு ஆரவா நடந்துச்சு. They offered themselves. நான் மட்டும் வேற ஆவியில நினைச்சேன். But I was filled with a different spirit. எனக்கு என்னன்னா பூட்டு கீழே வந்தேங்க. I came down. படிக்கட்டுல கீழே இறங்கி வரேன். I came down this. அந்த கிரவுண்ட்ல அந்த பிரதர் நின்னுட்டு இருந்தார். The brother was there. ஒரு 4-5 பேர் சிரிக்கிறாங்க. 4-5 people were laughing. அவங்க எதுக்கு சிரிச்சாங்களோ? I do not know for what they laughed. எனக்கு இருக்கிற கொடுமையில என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. I felt they were laughing at me. என் பின்னால வராரு பிரசங்கியாரும் ஒய்ஃபும். Preacher and his wife is coming. சிரிக்கிறத பார்த்தேன் பாருங்க. கீழே இறங்கி நேரா போனேன். I went straight to them. Caught hold by his collar. டேய் பிரதர்லாம் போயிடுச்சு இப்போ. Lost all limits. மரியாதை எல்லாம் போயிடுச்சு. Lost all respect. டேய் மரியாதையா சாவியை கீழே வைக்கிறியா? I tell you amicably to leave. இல்ல பல்ல முழுவதும் கலத்தி கீழே வச்சிருவேன். Whether I have to break your teeth. கீழே வச்சிருவேன். I'll break your teeth. டேய் உடம்புல ஓடுற ரத்தம் ஒரிஜினல் திருநெல்வேலி பிளட்டா. திருநெல்வேலி blood that is running in my body. கலப்பட இல்லாத ரத்தம். No mixing. No mixing. கலத்திடுவேன் ஜாக்கிரதை. Remember, just remove your teeth. பின்னாலே பிரசங்கியார் ஓடி வந்தாரு. The preacher came running. நல்ல வேளை தமிழ் தெரியாது அவருக்கு. Thank God. நான் சொன்னேன், பிரதர் எக்ஸ்கியூஸ் மீ, this is the friendly fight, brother. I told him just a friendly fight. I called him. இது நண்பர்கள் சண்டை. It's a fight amongst the friends. அவரை கூப்பிட்டு டேபிள்ல உட்கார வச்சேன். Made him sit on the table. அந்த அம்மா சொன்னாங்க, தாமஸ், That mother said, நீ ஃப்ரெண்ட்லி ஃபைட்னா you told me it's a உன் fight. முகமே சரியா இல்லையே. Your countenance shows something else. முகமெல்லாம் வேற மாதிரி இருக்கறியே. Your countenance is. நோ சிஸ்டர், நோ. I said no. இதெல்லாம் எங்க நாட்டு பழக்கம். நீங்க சாப்பிடுங்க. It's our tradition. You have your. அவங்க கையை பிடிக்கிறாங்க. They're catching. நான் நடந்துருக்கு. You told it's something நான் wrong. சொல்றேன், இல்லவே இல்ல. I said there's nothing wrong. 2-3 ஆக்குனாங்க. They made 2 or 3. நான் சொன்னேன், I said, பிரதர் எக்ஸ்கியூஸ் மீ, please excuse ஒரு me. வேலையை பாதியில விட்டுட்டு வந்துட்டேன். I left my work half undone. பாதியில விட்டுட்டு I left my வந்துட்டேன். work half undone. நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, Please continue with your food. நான் வந்துடுறேன். I will return. எங்க போறேன்? இல்ல அந்த பாஸ்டர் வேலை சொன்னாங்க, Pastor அந்த has been பாதியில விட்டு வந்துட்டேன். I left it நான் half done. சொல்றேன், பயத்தோட சொல்றேன், Here I tell. நான் திரும்பி வந்த நேரம் அவன் கையில கிடைச்சிருந்தா Had I பாஸ்டரா found, இருக்க மாட்டேங்க. இன்னைக்கு உங்களுக்கு I would not have been a pastor. நான் ஒண்ணு ஜெயில இருந்திருப்பேன். I would have been behind the ஒரு bars. ஆயுள் கைதியா நான் உட்கார்ந்திருப்பேன். கொலையே பண்ணிருப்பான். I would have committed murder. என்னங்க நஷ்டம் எவ்வளவுங்க? What was the loss? ஒரு பூட்டுங்க, Just a lock. ஒரு சாவிங்க, Just a key. ஒரு ஆலோசனை கேட்டிருந்தா Had I, நான் ஊழியனா இருந்திருப்பேங்க. I would have been. இப்ப கொலைகாரனா நிக்கிறேன். I'm standing even as a murderer. அவன் கையில கிடைச்சிருந்தா அன்னைக்கு பீஸ் ஆக்கியிருப்பேன். Had I sought him, I would have simply thrashed him. வெறி பிடிச்சு போய் நிக்கிறேன். Just mad and furious. இது தெரியாம ஒரு பாஸ்டர் வந்தாரு. பாஸ்டர், பிரதர் அந்த ட்ராக்ஸ் எல்லாம் எங்க இருக்கு பிரதர்? Where are the tracks? நான் அவரை ஒரு பார்வை பார்த்தேன். Just stared at him. நேரா உள்ள போனேன். I went inside. ட்ராக்ஸ் சாவியை தேடினேன். அந்த கபோர்ட்ல சாவி காணோம். நடந்து என்ன தெரியுமா? You know what happened? நான் சொல்ற வெக்கப்படலைங்க. நான் ஒரு மிருகமா நின்னேங்க அன்னைக்கு. I was like a beast. அது ஒரு மர பீரோ, நல்ல எல்லாம் லாக் போட்டுருந்துச்சு. ஏட்டிட்டு சவுட்னா ஒரு மிதி பீரோலாம் தடான்னு உடைஞ்சு. Just kicked the bureau with my shoe. மிருகமா நின்னாங்க. பீரோவெல்லாம் அடிச்சு உடைச்சு நொறுக்கி And the bureau was எடுத்துக்க போட்டு எவனும் எடுத்து மாட்டான். somebody had taken the lock. 5 நிமிஷத்துல ஒரு மிருகமா நின்னாங்க. 5 minutes I became a beast.
நஷ்டம் எவ்வளவுங்க? So look at the loss. ஒரு லாக்குங்க. Just one ஒரு lot. ஆலோசனை கீழ்ப்படிஞ்சிருந்தானா Had I obeyed the counsel, இன்னைக்கு அபிஷேகத்தை இழந்து ரட்சிப்பை இழந்து lost the anointing, மிருகமா நிக்கிற காரணம் என்னங்க? you know what's the reason I'm standing? சமாதானத்தின் ஆலோசனை நான் கேட்கலங்க. I never heard the counsel of peace. நல்ல வேளைங்க, Thank God. அந்த இருந்த தேவ மனுஷன் ஒரு தேவ மனுஷனா இருந்ததுனால Since he was a man of God, என்னை மன்னிச்சு, என்னை அரவணைச்சு, என்னை ஆலோசனை forgave me, கொடுத்து, he hugged என்னை me, மன்னிப்பு கேட்க வச்சு, என்னை he made me ஒப்புரவாக்கி, ask- இன்றைக்கு he ஒரு made me ஊழியனா reconcile. என்னை உருவாக்கி அனுப்பிச்சிட்டாரு. and he made me the servant of God and sent me. அப்படி இல்லாம இருந்திருந்தா Had it not been so, அன்றைக்கே பெட்டியை கையில கொடுத்து இந்த மாதிரி ஆளை இங்க வச்சிருந்தா என் கதை பேதாயிடும், தூக்கிட்டு கிளம்புன்னு சொல்லியிருப்பார். so I would have taken my suitcase என்னுடைய and ஊழியத்தை இழந்து அத்தனை இழந்திருப்பாங்க. I would have lost my ministry. I would have lost everything. ஆண்டவர் கொடுக்கிறதும் இதே தாங்க. So this is சமாதானத்தை வாயில கொண்டு ஊட்ட மாட்டாருங்க. he would not feed peace in your mouth. சமாதானம் தலைமையில கொண்டு வைக்க He மாட்டாருங்க. would not keep peace on your head. சமாதானத்தின் ஆலோசனையை தேவன் கொடுக்கிறார். God gives the counsel of peace. உங்கள் வீட்டிலே சமாதானத்தை உண்டாக்க ஆலோசனை கொடுக்கிறார். He would give the counsel to உங்கள் create peace. குடும்பத்திலே சமாதானத்தை உண்டாக்க ஆலோசனை He would give the கொடுக்கிறார். counsel of peace in your family. இந்த ஆலோசனை நீ கேள்படிந்தால் If you would அவர் obey his சிங்காசனத்தின் ஆளுகை உன்னுடைய வீட்டில் இருக்கும். So his dominion would be there. அவர் சிங்காசனத்தில் ஆளுகிறார் நினைப்பீர்கள். If ஆனால் you believe that he rules the அங்க throne, இருந்து ஒண்ணுதாங்க கிடைக்கும். சமாதானத்தை எதையும் பண்ண மாட்டாருங்க. he would not leave. ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ணும், Lord, எங்க create வீட்ல peace. சமாதானத்தை உண்டு பண்ணும், Let there be peace. எங்க ஊழியத்துல உண்டு Let பண்ணும். there be peace in my ministry. ஆண்டவர் சொல்வார், ஆலோசனை தருவார். The Lord இணங்கி will say, I will போயிருப்பா, give you the peace. இணங்கி போயிருப்பா, Humble yourself. வாயை மூடி இருப்பா, Keep shut. எழும்பி போயிருப்பா, Just walk off. சகிச்சு போயிருப்பா, Tolerate. கண்ணை மூடிக்கப்பா. Close your eyes. அவர் ஆலோசனை கேட்டு நடந்தால் முடிவு மகிமையிலே போய் நாம் நிற்போம். The end would be glorious. முடிவு மகிமையிலே பண்ணிப்போம். The end would be glorious. நிறைய வீடுகள்ல கிறிஸ்மஸ் கொண்டாட வந்திருக்கு, நிறைய வீட்டுல நோ பீஸ். There isn't any peace to all these people who have come to என்ன celebrate. சொல்லுவாங்க தெரியுமா? You know what they say? நான் யார் தெரியுமா? You know who am I? நான் தான் புருஷன். I am your husband. அவங்க சொல்லுவாங்க, ஐயோ சும்மாரியா, நான் 20,000 Come on, சம்பாதிக்கிறேன். sir, shut up. நான் என்ன சும்மாவா இருக்கேன்? 20,000 நான் சம்பாதிக்கிறேன். I am earning 20,000. இன்னைக்கு வீடுகள்ல இணங்கி போகிற நிலைமை வீடுகள்ல இல்லை. So people are not able to No discern. peace. There isn't any peace. ஆண்டவர் என்ன கொடுப்பாரியா? What will the Lord நீங்க give you? சமாதானம் ஜெபிச்சாலும் Even if you சமாதான கர்த்தர் ஆலோசனையை கொடுப்பார். Lord of peace. அவர் will give you the ஆலோசனை counsel. கர்த்தர். He is a அவர் counselor of ஆலோசனை peace. கேளுங்க ஐயா. Hear அவர் his ஆலோசனை கீழ்ப்படிங்க ஐயா. Obey. அவர் ஆலோசனை செய்யுங்க ஐயா. Do according இன்றைக்கு to நம்முடைய வீடு சமாதான வீடாய் மாறட்டும். Our house would become the house of peace. கிறிஸ்மஸினுடைய மெயின் தீம், The theme of Christmas. பூமியிலே சமாதானம் உண்டாவதாக. Let there be peace in this earth. இன்னொரு விதமாய் சொல்வேன் ஆனால், In other words, உன்னுடைய வீட்டிலே சமாதானம் உண்டாவதாக. let there be peace in your home. உன்னுடைய ஊழியத்திலே சமாதானம் Let உண்டாவதாக. there be peace in your ministry. தேசத்திலே சமாதானம் Let there be உண்டாவதாக. peace in the land. இப்பொழுதே ஒப்புரவாகுங்கள். Now reconcile. இப்பொழுதே ஒப்புரவாகுங்கள். Now reconcile. இப்பொழுதே தாழ்ந்து போங்கள். Now humble yourself. இப்பொழுதே இணங்கி போங்கள். Now come down. இதுவே உண்மையான கிறிஸ்மஸ். This is the real Christmas. பட்டு புடவையும் பட்டு சால்வையும் அல்ல கிறிஸ்மஸ். Not silk and saree or other things. வஸ்திரம் மாறுவதல்ல கிறிஸ்மஸ். Not changing of garment. சாப்பாடு அல்ல கிறிஸ்மஸ். Food is not Christmas. இருதயம் மாறட்டும். Your heart has got to change. இருதயம் மாறட்டும். Your heart has got to change. வேதம் சொல்லுகிறது, The word of God says, இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற சடுச்சுவரை தகர்த்து. having removed hatred. இன்னைக்கு வீடுகளில் சமாதானக்கேடு உண்டாயிருக்குமானால் இந்த கிறிஸ்மஸ் ஒரு நல்ல நாளாய் Let மாறுவதாக. this Christmas be a good day. joyful Christmas. Let it become a joyful Christmas. உங்கள் வீடுகளில் சந்தோஷம் அலைமோதுவதாக. Let there be உங்கள் வீட்டை peace. சமாதானம் ஆளுகை செய்வதாக. Let peace rule your home. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் Let peace உன் rule. அரணுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. Let health be there. in your city. ஏனென்றால் இதை உண்டாக்க இயேசு ரத்தம் சிந்தினார். Why Jesus shed his blood for us. விலையாக ரத்தத்தை கொடுத்தார். He shed his precious blood இந்த for us. கிறிஸ்மஸ் உங்களுக்கு பெரும் சமாதானத்தை உண்டாக்குவதா. Let this Christmas bring about peace in your heart. கடைசியாக Lastly, தானியேல் 4:17 Daniel 4:17. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். சொல்வேன், அவர் ஆளுகை செய்வாரானால் அவர் என்ன செய்றார்னா தாழ்ந்தவனை உயர்த்துகிறார். He would raise a humble. தாழ்ந்தவனை உயர்த்துவார். He would raise those who are humble. நீங்கள் இயேசு சிங்காசனத்தில் உயிரோடு இருக்கிறார்
என்று நீங்கள் நம்புவீர்களானால், you believe Jesus is alive on the throne, எல்லா பயத்தோடு சொல்லுகிறேன், with all fear I tell you, அந்த சிங்காசனம் என்ன செய்யும் தெரியுமா? what about the throne, what would it do? தாழ்ந்தவனை உயர்த்தும். It would raise one who has அவருடைய humbled himself. தாயாகிய மரியாள் சொன்னாள், லூக்கா 1:8 Luke 1:48, அடிமையின் தாழ்மையை தேவன் நோக்கி பார்த்தார். and the Lord looked at the handmaid. 52 தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார். So he raises the humble in verse. அவள் யார் தெரியுமா? You know who? 1000 கிராமங்களிலே இந்த பெத்லகேம் ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமம். So Bethlehem is a small village. அந்த கிராமத்திலே வாழ்ந்த ஒரு கன்னிகை. So எங்கேயோ அவள் பிறந்து வளர்ந்தவள். one who was born ஆனால் தேவனுடைய கண்கள் அவள் மேல் பட்டது. but the eyes of the Lord, அவள் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தாள். she surrendered herself as a servant to the Lord God. அநேக சந்ததிகள் அவளை பாக்கியவான் சொன்னார். And generations called her blessed. தேவன் அவளை உயர்த்தினார். God exalted her. தேவன் யாரை உயர்த்துகிறார்? Whom does God exalt? தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். God exalts the humble. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. Word of God says, யாக்கோபு 4:10 James 4:10, தாழ்மை கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், humble yourself before the Lord, அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். then the Lord would exalt you. நான் சொல்லுவேன், I would say கிறிஸ்துமஸ் நமக்கு 3 காரியங்களை செய்ய வேண்டும். Christmas is the அவர் 3. ஆண்டவர் என்று அறிவானானால், If you know that he is the Lord, அவருடைய உயிர்த்தெழுதலை உலகத்துக்கு நீ அறிவிக்க வேண்டும். you would preach the resurrection to the world. நீங்கள் ஆண்டவர் என்று நம்புவீர்களா? If you believe him to be the Lord, சிங்காசனத்திலிருந்து வருகிற சமாதான ஆலோசனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். you would obey the counsel of peace from the throne. ஆண்டவர் என்று நம்புவீர்களா? If you believe that he is the Lord, தேவன் உங்களை உயர்த்தும்படியாக God may exalt you. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள். Humble yourself before that mighty என்னுடைய throne. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அழைத்தவர் உண்மை The உள்ளவர். word of God says, he who called us, தேவனுடைய ரூபமாய் இருந்தும், though we have தேவனுக்கு சமீபமாய் இருந்தும், though we are in the likeness, கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், so counting nothing, மரண பரியந்தம், even up to death, சிலுவையின் மரண பரியந்தம் even up to the death on the cross, தன்னை தாழ்த்தினார். he humbled himself. அதனால் தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலாக Because of that, அவரை உயர்த்தினார். his name was risen above all names. தேவன் யாரை உயர்த்துகிறார் தெரியுமா? Whom does God exalt? மகனே, Son, நான் வானத்துக்கு அதிபதி, so I am the ruler நான் of the பூமிக்கு heaven. அதிபதி. I'm the ruler of this இந்த earth. வானத்தை வார்த்தையால் I உண்டாக்கினவர், created the heaven through my word. எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் நான். I've created everything. ஆனால் என்னுடைய கையினால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகளுக்கு முன்பதாக Before the creation that I created through my hand, நான் தாழ்ந்து பணிந்து தாழ்மைப்படுத்தினேன். I humbled myself before them. கர்த்தர் என்ன, தேவன் என்னை உயர்த்தினார். God exalted me. உங்களை உயர்த்தணுமானா If you, God has got exalted, தாழ்மைப்படுங்க. you got to humble yourself. கிறிஸ்துமஸ் நமக்கு என்ன அறிவிக்கிறது தெரியுமா? What does Christmas convey? நல்ல ஆகாரத்தை அல்ல, Not good food, நல்ல அலங்காரத்தை அல்ல. not decoration. கிறிஸ்துமஸ் நமக்கு ஒரு செய்தி கொண்டு வருகிறது. Christmas brings about a message. நமக்காக பிறந்து மரித்த தேவன் God who தாழ்மை was உள்ளவராய் born and நடந்து died for கொண்டார். us, he அவர் humbled himself. உயர்த்தப்பட்டார். Therefore he was exalted. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை Christian ஒன்றை life, படித்துக் கொள்ள வேண்டும். you got to learn. நான் சொல்லுவேன், தாழ்மையாக நான் சொல்லுவேன். I would say humbly. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் ஒரு எஜமான இடத்துல ஒருத்தன் வந்து கேட்டான், One came and asked, Master, நீ நல்ல விதையை விதைத்தீரே, you sowed good seed. களைகள் எப்படி வந்தது? How come the tares? சத்துரு செய்தான். It's the adversary who planted the tares. சத்துரு செய்தான். It's the adversary. அதை பிடுங்கி போடட்டுமா? Can I pluck them out? இல்லை. He said, No, no. அறுவடை மட்டும் வையுங்கள். Allow them to the time of அறுவடை மட்டும் வையுங்கள். let it நல்லா grow. கவனிங்க. Consider me. ஒரே வயல்ல களையும் விளையுது, The same field the tares ஒரே come up. வயல்ல பயிரும் விளையுது. The grains have also come up. ஆண்டவர் சொன்னாரு, The Lord said, நீங்க இப்ப புடுங்கிட்டீங்கன்னு சொன்னா, If you pluck நீங்க now, இப்ப புடுங்கினா களை எது பயிர் எது தெரியாது. you cannot differentiate between the tares and the grains. ஒரு விதையை விதைச்சீங்கன்னா அந்த வயர் நேரா வளரும், So it would grow straight. அது கதிர் விடுவு நல்லதா இருக்கும். So it would bring இப்ப about. புடுங்கினா பயிரோடு களையோடு பயிரை பிடிங்கிருவேன். So you would ஆனா pluck இன்னொரு the நாள் grain வரும், along கொஞ்சம் with கொஞ்சம் the வெயிட் பண்ணு. tares. Please wait for இந்த some more. நல்ல ஒரிஜினல் விதை நல்ல பயிர் என்ன செய்யும் தெரியுமா? வளரும். This grain would grow. வளர்ந்து கதிர் வந்த உடனே, When the sheath comes up, நல்ல கதிர் வந்த உடனே என்ன செய்யும் தெரியுமா? when the sheath comes up, அது அப்படியே பணிய தொடங்கும். it would start bending. நல்ல கதிர் முதிர்ந்த உடனே It becomes அது right. சாஷ்டாங்கமா தரையோடு படுத்து It will bow down itself to the earth. களை மட்டும் நிற்கும். The tares would stand up. இப்போ புடுங்கிறது ரொம்ப ஈஸி. Now it's easy to pluck the tares. களையை புடுங்கிறது ரொம்ப ஈஸி. Very easy to pluck the tares. ஆனால் அறுவடைக்கு ஆயத்தமான கதிர்கள்
The grains which are தரையோடு தரையாய் சாஷ்டாங்கமா having விழுந்துரும். bowed itself to the ground. நான் சொல்ல அருமையானவர்களே, I would say, dear ones, கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல்ல நிமிர்ந்து நிக்கலாம் நீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர நம்முடைய படிப்பு என்ன தெரியுமா? as you grow day by day, கிறிஸ்துவிலே வளர்கிறான் என்பதற்கு அடையாளம் one is growing in Christ. தாழ்மை சுபாவத்திலே வளர்கிறான். He grows in the character of humility. Brother, உலகத்துல பணம் வந்துட்டா, கொஞ்சம் அழகு வந்துட்டா, money comes, கொஞ்சம் அந்தஸ்து வந்துட்டா, கொஞ்சம் வசதி வந்துட்டா, comfort comes, கூடவே வந்துருது பிரதர் தலக்கணம். so head weight also grows, கூடவே வந்துரும். இது தலக்கணத்தை உண்டாக்கிறோம். நீங்க நினைச்சுக்காதீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தலக்கணம் இருக்கு. so even in the spiritual ஒரு மனுஷன் இயேசுகிட்ட வந்தான், ஆலயத்துக்கு வந்தான். என்ன சொன்னான் தெரியுமா? temple to Jesus. 2 நாள் உபவாசிக்கிறேன், I fast for 2 days, எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறேன், I tithe in everything. இந்த மற்ற மனுஷர்களை போல அல்ல. I am not like the others. இந்த உட்கார்ந்திருக்கான ஆயக்காரன் இவன மாதிரி கூட இல்ல. I am not like the publican. அவன் கொடுத்த தசமபாகம், his tithes, அவன் ஜெபிச்ச ஜெபம், the prayer that he prayed, அவன் செய்த உபவாசம், the fasting that அவன் செய்த நற்கிரியைகள், and all the good works, அவனுடைய பக்தி வாழ்க்கை, and all his zealous life, அதுவே அவனுக்கு பெருமையாய் வந்து சேர்ந்தது. that made him proud. ஆனா ஒரு மனுஷன் தன் கண்களை வாந்தி எடுக்க துணியாமல், so he was not able to lift his eyes. ஆவியா என் மேல் கிருபையாயிரும், Lord be merciful unto me a sinner. தசமபாகம் கொடுத்தவன் தள்ளப்பட்டான். One who gave the 10th, 2 நாள் உபவாசம் பண்ணவன் தள்ளப்பட்டான். one who took fasting twice, he was cast நல்ல காரியங்களை செய்தவன் தள்ளப்பட்டான். out. One who did good works, he was cast அவன் out. தள்ளப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? The reason that he was cast away, அவனுக்கு இருந்த ஆவிக்குரிய ஸ்லாக்கியமே அவனுக்கு பெருமையா வந்துருச்சு. the comfort that he had in the spiritual life made him proud. நீங்க மற்றவங்கள ரொம்ப ஜெபிக்கலாம், You may pray, மற்றவங்கள ரொம்ப உபவாசிக்கலாம், you may fast, மற்றவங்கள விட நீங்க ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில பயன்படுத்தப்படலாம், or you may be utilized. கர்த்தர் உங்களை பெரிய ஆசீர்வாதத்தை நடத்தலாம். The Lord can lead you. அதுவே உன்னை தலைக்கணத்துக்குள்ளே கொண்டு வருமானால் ஆபத்தான காரியம். If that would lead you to pride, it's something dangerous. அதனால தான் பவுல் சொன்னாரு, Paul said, நீ பெற்றுக்கொண்டவன் ஆனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல ஏன்பா நீ மேலே பாராட்டுற? oh, why do you show yourself as if you are not received after having தேவன் தருகிற ஐஸ்வரியங்கள், தேவன் தருகிற கிருபைகள் நம்மை ஆணவத்துக்கு அல்ல, not to pride, நம்மை தாழ்மைக்கு நடத்தணும். it should lead us to humility. கிருபை ஆண்டவரே, Lord, it's thy grace. இதெல்லாம் கிருபைப்பா. Everything is thy grace. நான் மணிக்கணக்கா ஜெபிக்கிறேனா? But if என் I pray for தீர்மானம் hours, இல்லப்பா, what is கிருபை. Is grace. என் பிரதிஷ்டை இல்லப்பா, What have I consecrated? பிரதிஷ்டை இல்லப்பா. What about my consecration? கிறிஸ்தவ ஜீவன் பிரதிஷ்டையில இல்லங்க. Christian life is not in consecration. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கொடுக்கிற கிருபையில இருக்கு. God gives grace to those who humble கிருபையில themselves. இருக்கு. ஒரு வயதான ஒரு பிரசங்கியார் An elder நான் பார்த்திருக்கேன், preacher, கூடு அவங்க என்ன ஜெபிச்சிட்டு இருப்பாங்கன்னா, கிருபா கிருபா, so he would have prayed for கிருபா, grace, grace. கிருபா கிருபா கிருபா. அவங்க மணிக்கணக்கா சொல்றேன்னா கிருபா கிருபா. So hours to this. கிருபா கிருபா. They say grace, 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 grace. இன்னைக்கு 4 எழுத்து ஒழுங்கா பைபிள் படிச்சா போதியா, தலை எல்லாம் கனத்து போயிடுதியா? So once you read Bible ஒருக்கா ஒழுங்கா exceedingly, பைபிள் வாசிக்க மாட்டான், அவன் பேசுற பேச்சை கேட்டீங்கன்னா. look at the talk, way he talks, you would not have read the Bible. ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மை ஆணவத்து நடத்தக்கூடாது பிரதர். Spiritual life should not lead you to நம்ம hotness. அழைச்சவர் யார் தெரியுமா? Who's one who has நம்ம called, சேவிக்கிறவர் யார் தெரியுமா? who has served நம்மை us, ஆசீர்வதிக்கிறவர் யார் who தெரியுமா? would bless us. நம்மை நடத்துகிறவர் யார் தெரியுமா? You know who leads us? மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி, He humbled himself even to மரண death. பரியந்தம் தாழ்த்தினார், He humbled himself even to death. ஆகினால உயர்த்தினார். Therefore, இந்த God, கிறிஸ்துமஸ் நாள் on this day of உங்களுக்கு Christmas, உயர்வை கொண்டு வர வேண்டுமானால் if God has got to exalt நமக்கு you, முன்னோடினவராகிய இயேசு தன்னை தாழ்த்தி உயர்வை பெற்றார். Jesus was a forerunner. He humbled himself. and அற்புதம் was- செய்தனால இல்ல, Not because he அதிசயம் did, செய்தனால இல்ல, not because he did, திறமையினால இல்ல, not because of his talent. தாழ்மையினால் உயர்த்தப்பட்டார். It is because of his humility he was ஆண்டவரே, exalted. Lord, என்னை தாழ்த்த உதவி செய், help me to humble என்னை myself. தாழ்த்த உதவி Help செய். me to humble myself. குருவை தொடருகிற சீஷர்கள் So, குரு போல மாறிடுவார்கள். the disciples who follow the master will become like the நாம் master. இயேசுக்கு பண்டிகை கொண்டாடுறவர்கள் அல்ல. Not that we ought to celebrate இயேசு feasts of the எங்கேயுமே Lord அப்படி Jesus. சொல்லல, எனக்கு பண்டிகை கொண்டாடுங்கன்னு சொல்லல. Jesus never asked to celebrate the feast. ஃபாலோ மீ, He said, follow me. என்னை பின்பற்றி He வாருங்கள். said, follow me. எனக்கு பண்டிகை கொண்டாடுங்கன்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல. Lord God never asked you ஆனா to ஆண்டவர் celebrate the அடிக்கடி feast. சொன்னார், ஃபாலோ மீ, But Jesus said, என்னை follow me. பின்பற்றி வாருங்கள். He said, follow me. நீங்கள் குருவை பின் தொடர்ந்தால் So if you want to follow the நீங்கள் master, குரு போல you மாறிடுவீர்கள். should become like the master. ஆம்,
இயேசு நன்மை செய்கிறவர் சுற்றி தெரிந்தார். Jesus wandered being good. நாம் இயேசுவை அறிவிப்போம். Let's preach Jesus. சமாதான ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிவோம். Let's அவருடைய கரத்திலே வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். Let's surrender. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவ கரத்திலே ஒப்புக் கொடுத்து, let us surrender. ஆண்டவரே என்னுடைய வீட்டிலே சமாதானம் உண்டாவதாக. Lord, let there be peace in my house. ஆண்டவரே Lord, என்னுடைய ஆணவத்தினால் அழிந்து போகாதபடி, that I may not be என்னுடைய destroyed தாழ்மையினால் உயர்த்தப்படுவதற்கு let me be இந்த exalted. கிறிஸ்மஸ் நாள் எனக்கு உதவி செய்யட்டும். Help me on the day. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. கர்த்தர் நோக்கி பார்ப்போம். Let's look unto Jesus. குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் உண்மையாய் அர்த்தத்தை உணர்ந்து ஒப்பு கொடுத்தலோடு பாருங்க. நிற்க முடியுமானால் எழும்பி நின்று. Those who are seated on the chair, please to stand up. நாம் பண்டிகை கிறிஸ்தவர்களா இல்ல.
not as traditional Christians. நான் அந்த வார்த்தை தப்பா நினைச்சுக்காதீங்க. Please do not நாம mistake. வெறும் பண்டிகை கிறிஸ்தவங்களா இல்ல. Not festive Christians. இயேசுவை பின்பற்றுகிற சீடர்களாய். That disciples following Jesus. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். My sheep would hear my voice. நான் அவைகளுக்கு முன்னே நடந்து போகிறேன். So I go before them. அவைகளை பின்னாலே வரும். And they would follow me. நான் அவர்களை நல்ல மேய்ச்சலிலே நான் மேய்ப்பேன். I would lead them to good கர்த்தர் யாரை pasture. மேய்க்கிறார் தெரியுமா? Whom does God? அவருக்கு பண்டிகை கொண்டாடுகிற ஆடுகளை அல்ல, Not the sheep that அவரை would celebrate. பின்பற்றுகிற ஆடுகள். The sheep that would follow. அவரை பின்பற்றுகிற The ஆடுகள். sheep that would follow. நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக I விசுவாசிக்கிறேன். believe humbly in the name of Jesus. நாவடி சபையார் பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருக்க கூடாது. Our church should not celebrate. குருவை தொடருகிற நானும் குரு போல மாறிடுவேன். Let us be like the master. உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. Lord, change me even இந்த as கிறிஸ்மஸ் thou. நாளிலே உம்மை போல On என்னை this day of மாற்றும். Christmas, change me. ஹல்லேலூயா. Hallelujah. குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமத்தை தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்திருப்பேனானால் நீங்கள் எல்லாரும் அவர் பால் நடக்கணும். இயேசுவின் பால் நடக்கணும். அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். Loving Lord. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. Thank thee for having spoken on this day of Christmas. புசிப்பும் குடிப்புமான ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகையாக இந்த பண்டிகை இருந்து விடக்கூடாது ஆண்டவரே. This Christmas should not be for eating and drinking, கிறிஸ்துவை எங்கள் வாழ்க்கையிலே தரித்தவர்களாய், that we may put on Christ in our life, உம்மை அறிவிக்கிறவர்களாய், that we may preach thee, நீர் உண்டாக்கின சமாதானத்தை அனுபவிக்கிறவர்களாய், that we may enjoy the peace that you have formed. ஆண்டவரே உம்முடைய சுபாவத்தை தரித்தவர்களாய், Lord, that we may put on thy character, உம்மை பின்பற்றுகிற சீஷர்களாக we may be thy disciples. எங்களை மாற்றும் ஆண்டவரே. Lord, change us, O Lord. எங்களை மாற்றும். Please change us, O இந்த Lord. கிறிஸ்துமஸ் நாள் எங்களுக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கட்டும். Let this Christmas bring about a எங்கள் great எங்கள் transformation தனி வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே, in your personal life, in your family, எங்களுடைய ஊழியத்திலே in our ministry. ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க Let there be a great change, O Lord, எல்லா வீடுகளிலும் in all our தேவ homes. சமாதானம் ஆளுகை செய்வதா. Let the peace of God have rule. குடும்பங்களிலே சமாதான கேடுகளை கொண்டு வருகிற எல்லா அந்தகாரங்களை கடிந்து கொள்ளுகிறோம். I rebuke the spirit of darkness that removes நீர் peace. உண்டாக்கின ரத்தத்தை சிந்தி விலைக்கிரயம் கொடுத்து நீர் உண்டாக்கின சமாதானம் The peace that you have given us by sharing your blood, O Lord. எங்கள் வீட்டிலே பிரவேசிப்பதாக, Let it enter our house, O எங்கள் Lord. வீட்டிலே ஆளுகை Let செய்வதாக. it have dominion in our house, O Lord. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரணுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. Let there be peace and comfort in the city and in your house, O Lord. ஆமென். Amen. ஆமென்.